உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் ஈழத்தமிழர்களும் பரிகார நீதி என்ற தலைப்பில் இங்கே உரையாடல் நடைபெற இருக்கின்றது. இந்த உரையாடலில் எங்களோடு கனடாவிலிருந்து அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்களும், பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்களும் இணைந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்க எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். அன்பர்களே, நேரு குணரட்னம் அவர்களும் அருஸ் அவர்களும் இங்கே இணைந்திருக்கின்றார்கள். அவர்களோடு நான் இப்பொழுது ஒரு சில நிமிடங்கள் உரையாடிவிட்டு, உறவுகளை நீங்களும் இணைந்து உங்களுடைய கேள்விகளை தொடுக்கலாம் என்று கூறிக்கொண்டு, இன்றைய இந்த தலைப்பு ஈழத்தமிழர்களும் பரிகார நீதியும் என்ற இந்த தலைப்பில் பல கோணங்களில் கேள்விகளை எழுப்பலாம். அந்த கேள்விகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், கடந்த கால வடுக்களை பற்றி பேசுவது மட்டுமல்லாது எதிர்காலத்துக்கான தீர்வு பற்றியும் சிந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது. பரிகார நீதி என்பது வெறுமனவே தண்டனை வழங்குவது மட்டுமல்ல, உண்மையை கண்டறியல் வேண்டும், இழப்பீடு வழங்க வேண்டும், நிறுவன சீர்திருத்தங்கள் செயல்பட வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு கொடுப்பதும் நினைவுகளை போற்றுதல் போன்றவை பல அம்சங்கள் கொண்டிருக்கின்றது. இந்த விடயத்தை இங்கே கருத்துக்களை மையமாக வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் என்று நான் விரும்புகிறேன். முதலில் நாங்கள் இங்கே அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்களை அழைத்துக் கொள்ளும். வணக்கம் நேரு அவர்களே. வணக்கம். அதே நேரத்தில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசவர்களே. வணக்கம் அரசவர்களே. வணக்கம் தனஞானி. வணக்கம் நேருண்ணா. இருவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு இங்கே இணைந்தமைக்காக நன்றி. முதலில் நேரு குணரட்னம் அவர்களே, போருக்கு பின்னர் ஈழத்தமிழர்கள் அவர்களுடைய சமூக வாழ்வில் பரிகார நீதி என்ன என்பதை எவ்வளவு தூரம் ஒரு பேசு பொருளாக இருக்கின்றது, அல்லது எவ்வளவு அதை நாம் அடைந்து விட்டோம் என்று உங்களால் கூற முடியுமா? இந்த பரிகார நீதி சமூகம் சார்ந்தவர்களுடைய சமூகம் ஆழமாக பரிகார நீதி ஏன் என்பதை முதல் சார்ந்து சிந்திக்க வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். அது எங்கள் சார்ந்தும் இருக்கிறது, எங்களை கடந்தும் இருக்கிறது. இந்த பரிகார நீதிக்காக உலகத்தில் எங்களை போன்ற சமூகங்கள் எவ்வாறு பயணிக்கிறது, அது எவ்வாறு தன்னுடைய இலக்குகளை எய்தியது, அதற்கு அதை எடுத்துக்கொண்ட காலங்கள் எவ்வாறு இருந்திருக்கிறது, அது எங்கெங்கெல்லாம் அந்த பரிகார நீதியை பெற்றுக்கொண்டது என்கின்ற ஒரு 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 கற்கை நெறி அல்லது ஒரு பட்டறிவு எங்களுக்கு முன்னால் விரிந்து கிடக்கிறது. அதே நேரம் எங்களுடைய சமூகம் சார்ந்து இருக்கக்கூடிய சவால்களையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய என்றால், நாங்கள் இப்ப சொல்லுவோம், ஏதோ அந்த போத்திக்கு ரொல்லாந்தர் வந்த காலத்திலிருந்து நாங்கள் இப்படியான நெருக்கு வாரத்துக்கள், அடக்குமுறைகளுக்கு, ஆக்கிரமிப்புகள் இருந்தோம் என்கின்ற ஒரு கருத்தியல் இருக்கிறது. ஆனா நான் சொல்லுகிறேன், இல்லை, நாங்கள் 100 ஆண்டுகளாக, அதாவது சோழருடைய சாம்ராஜ்யத்தினுடைய மறைவின் பின்னர் தமிழர்கள் எங்க இருந்தாலும் அடிமை வாழ்வைத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், தங்களுக்கான ஒரு நியதியாக எங்களுக்கு அவ்வப்பொழுது ராஜ்யங்கள் இருந்திருக்கிறது. ஆனால் ஒரு எழுச்சி பெற்ற ஒரு ஒரு இனக்குழுமமாக நாங்கள் இந்த பூமி பந்தில் வாழ்ந்தது கிடையாது. பல்வேறு நெருக்குவாரங்கள், பல்வேறு வடிவங்களில் அது எங்களை ஆக்கிரமித்தே இருந்திருக்கிறது. ஆகவே அதாவது குமரிக்கண்டம் வரையும் இருந்த மொஹஞ்சதாரோ கரப்பாவுக்கு கிண்டினாலும் அங்கிருந்து தமிழனுடைய வாழ்வியல் தான் தெரிகிறது. ஆனால் அங்கெல்லாம் வாழ்ந்த தமிழர்கள், இப்ப மொஹஞ்சதாரோ கரப்பா எல்லாம் ஈஸ்ட் பாகிஸ்தான்ல இருந்து வருகிறது. அங்கிருந்த தமிழன் ஏன் விரட்டப்பட்டு ஒரு தென்பகுதிக்கு வந்து சுருங்கினான் என்று சொன்னால், இங்குதான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய நீண்ட தத்துவமே வருகிறது. எதுக்கும் ஒருவன் மிதித்தான் என்றால் ஓடுகிறது, ஒளிகிறது, பிறகு அப்படியே இருக்கிறது. இவ்வாறு வாழ்ந்து வாழ்ந்து வந்துதான் ஒரு நீண்ட வரலாற்றில் ஒரு அடிமைத்துவத்தில் வாங்கிட்டோம். அதில் இருந்து அந்த மீளெழுச்சி என்பது அடங்கி போவதாகவே இருக்கிறதா என்கின்ற கேள்வியை தான் எங்களுடைய இந்த என்னால் நாங்கள் எல்லாம் கடந்து போகும். நேற்று செத்து போனோம் ஐயா, அது பரவாயில்லை, இன்றைக்கு சாகலை தானே. இப்ப நேற்று செத்ததுக்கான காரணத்தை அறியாவிட்டால் இன்று சாவதையோ நாளை சாவதையோ என்னால் தடுக்க முடியாது. அந்த புரிதலே எங்களிடம் இல்லாமல் போகிறதா என்கின்ற ஒரு கேள்விதான். என்றால் இவ்வளவு அழிவுகளையும் கடந்து வந்ததன் பின்னரும் கூட அது முடிஞ்சு போன விஷயம் என்ற மாதிரி கடந்து போக முனைகிறோமா என்கின்ற கேள்வி எழுப்புறது. அவை 4 பேர் மாத்திரம் இதற்காக போராடுகின்ற விடயம் அல்ல.
இது ஒரு இனம் சார்ந்த ஒரு விடயம். அவை பரிகார நீதி எங்கு வருகிறது என்று சொன்னால், இவ்வளவத்தையும் இழந்து விட்டிருக்கக்கூடிய நாங்கள் அந்த இழப்புக்கான காரணங்கள் அவ்வாறு இருக்கின்ற சமகாலத்திலேயே இதை கடந்து போனால், காரணம் அவ்வாறுதான் இருக்கிறது, கடந்து போனால் அதுக்கான வாழ்வு எங்களுக்கு இருக்குமா என்கின்ற ஒரு சிந்தனை குழப்பம்தான். நாங்கள் நாடு பெயரலாம், நாடு பெயர்ந்த விட்டால் அது எங்களுக்கான தீர்வாகி விடாது என்றால், கடந்த இந்த வாரம் பல விடயத்தை சொல்லியிருக்கிறது. கனடாவில் இருந்து ஐரோப்பிய வட்டயம் முழுமையாக இந்த இனவாத கும்பல்கள் வீதிகளில் இறங்கி நிற்கிறார். அந்த எண்ணிக்கை அதிகரிக்கும். அதுக்கான ஒரு தலைமைத்துவம் அவர்களுக்கு இருக்கிறது என்று. ஆகவே இதெல்லாம் ஒரு செய்தியை சொல்லுகிறது, என்னுடைய மண்ணை தவிர வேறொன்றும் எனக்கான ஒரு தீர்வு அல்ல. அவ்வாறான ஒரு தருணவாயில் நாங்கள் எப்பொழுதும் இவ்வாறு ஓடி ஓடி ஒளிந்து விடலாம் என்று நினைத்து விடுவோம் என்றால் அது தீர்வு அல்ல. ஆகவே இந்த பரிகார நீதி எங்களுக்கு நடந்த அநீதிகளுக்கான தீர்வை எங்களால் பெற முடியவில்லை என்று சொன்னால், நாங்கள் ஒரு இன அடையாளத்தை இழப்போம். முதல் நிலத்தை இழப்போம். நிலத்தை இழந்து விட்டோம் என்றால் இன அடையாளத்தை இழப்போம். இன அடையாளத்தை இழந்து விட்டோம் என்றால் நாங்கள் எதுவும் மற்றவர்களாக மாறுவோம். நான் தென்னாப்பிரிக்காவில் இருந்தவன் 2.5 ஆண்டுகள் இருந்திருக்கிறேன். அந்த தென்னாப்பிரிக்காவில் இருப்பவர்கள் எவ்வாறு அந்த அடையாளத்தை தொலைத்து விட்டு ஒரு நிற்கதியான சூழலில் இருக்கிறார்கள் என்பதை நான் பார்த்திருக்கிறேன். இதே சூழல் தான் ஒரு காலத்தில் எங்களுக்கு வரும். அந்த என்றால் இந்த மண்களுக்கான ஒரு எழுச்சி வருகின்ற பொழுது அடையாளமற்றவர்களால் முதல் காணாமல் ஆக்கப்படுவார்கள். நாங்கள் அடையாளமற்ற ஒரு மனிதர்களாக மாறி வருகிறோம். மொழியை துளைக்கிறோம். நான் என்னதான் மாறினாலும் என்னுடைய இந்த தோலினுடைய நிறம் மாறப்போவதில்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இவ்வாறுதான் ஒரு காலத்தில் இங்கிருப்பவர்கள் கொழும்பில் போயிருந்தார்கள். கொழும்பிலிருந்து அடித்து விரட்டப்பட்டு 83 வந்த பொழுது யாழில் ஒரு மண் கூட இல்லாதவர்கள் நிறைய பேர் வந்தார்கள். அவர்கள் கண்ணீரில் இருந்த கண்ணீரை பார்த்திருக்கிறேன், அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்த பொழுது. அப்பொழுதுதான் ஒன்று புரிகிறது, நாங்கள் இப்படி ஓடி ஓடி எவ்வளவு காலம் தப்ப போகிறோம்? எங்களுக்கான ஒரு நிலையான கால் ஒரு இடத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் இந்த விடயங்களில் நாம் ஒரு இனமாக நிமிர்ந்து நிற்க வேண்டும். அங்குதான் ஒரு கேள்வி வருகிறது, இந்த பரிகார நீதி நாங்கள் எங்கு இருக்கிறோம் என்றால், இப்பொழுது ஜெனீவா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வெளியே நிறைய பேசுகிறோம், ஆனா உள்ளே நடப்பதை யாரும் வெளியே பேசுவதில்லை. அதான் அசிங்கமா இருக்கிறது. இப்பொழுது 43 நாடுகள் ஜெனீவாவில் போய் ஆணையாளர் தொடங்கியவுடனே இலங்கையை பற்றி ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறார். அதுக்கு இலங்கை தன்னுடைய எதிர்வினையை ஆற்றுகிறது. அதற்கு பின்னர் நாடுகள் பேசுவதற்கான வாய்ப்பு 1 நிமிடம் 30 வினாடிகள் ஒரு நாட்டுக்கு. உடனடியாக 43 நாடுகள் போய் பதிவு செய்தார்கள். என்னால் அந்த எவ்வளவு நேரம் இருக்கோ அதுக்கெல்லாம் பதிவு செய்யலாம். அவ்வளவு நாடுகள்லாம் அனுமதிக்கப்படும். பிந்தி போனால் இது கிடையாது. இதில் இணை நாடுகளாக இருக்கக்கூடிய கனடா பேரை பதிவு செய்யவே இல்லை. ஆனா கனடாவில் இருப்பவர்கள் ஜெனீவாவில் இருக்கிறார்கள். ஐயா, உன்னுடைய நாட்டை கொண்டே பேச வைக்க முடியல, அப்புறம் என்னதுக்கு அங்க இருந்து ரீல்ஸ் போடுறீங்க? எனக்கு இது நேரம் புரிவதில்லை. நாங்கள் என்ன பண்ணுகிறோம் என்பது கூட புரிவதில்லை. அப்ப நான் இதுக்கு முன்னே சொன்னேன், கனடா இந்த முறை அசட்டியா இருக்க போகிறது. ஏன் என்று சொன்னால், கனடாவுக்கு உள்ள 100 பிரச்சனை போய் கொண்டிருக்குது. அதுல எங்கண்ட பிரச்சனையா அவங்களுக்கு முதன்மையே இல்லை. வெளிவார அமைச்சர் ட்ரேட் போடுறதுக்கு மாத்திரம்தான் ஒழித்துக்கிறார். வெளிவார அமைச்சர் ஒரு தமிழால் தான். அவரு, அதாவது ஈழத்தமிழர் அல்லையே ஒழிய தமிழர். இங்க இருக்கக்கூடிய தமிழ் அமைச்சருக்கு கூட பேச முடியாதுன்னு அவரை சுற்றி நிறைய நெருக்குவாங்க. ஒரு கேள்வி என்னவென்றால், இப்போ நீங்கள் கூறினீர்கள் கனடாவில் நிறைய பிரச்சனை இருக்கு என்று சொல்லும் பொழுது, ஈழத்தமிழர்கள் விவகாரமும் ஒரு பெரிய ஒரு, நீங்கள் சொல்லி வெளிவார அமைச்சரும் தமிழர் என்று நீங்கள் கூறும் பொழுது, ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை இப்போ அங்கே இனப்படுகொலை என்ற விடயங்கள் பேசப்பட்டது. ஏற்கனவே 3 இராணுவத்தினரை தடை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவ்வாறு பார்க்கும் பொழுது ஐநாவில் நடக்கின்ற விடயங்கள் நிச்சயமாக ஈழத்தமிழர்களுக்கு முக்கியமானது என்பதை உணர்ந்து கனடா தொடர்பாக ஒரு நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் இல்லையா? எடுத்திருக்க வேண்டும். ஆனால் எடுத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், இவ்வளவு, அதாவது வளமையிலும் பார்க்க அதிக சவால் இருக்கின்ற பொழுது அதிலும் பெரிய சவாலாக நாங்கள் இதை மாற்ற வேண்டும். அதுக்கான பொறிமுறை எங்களிடம் இருந்திருக்க வேண்டும். இருக்கவில்லை. இப்ப இவர்களுடைய என்னால் அவனுக்கு ஒவ்வொரு காலமும் ப்ரையாரிட்டி என்பது மாறும். அவங்களுக்கு இந்தியன் ப்ரையாரிட்டி வேற ப்ரையாரிட்டியா போயிட்டு என்று சொன்னால், ஏப்ரலில் தேர்தல் நடைபெறுகிறது, புதிய அரசாங்கம் ஒன்று வந்திருக்கிறது. இப்பொழுது அரசாங்கத்தில் இருப்பவர் இவ்வளவு நாளும் அரசியல் இருக்கவில்லை, அவருக்கு இந்த விடயங்கள் புரியாது. அப்ப அவர் வேற ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கிறார். கெரியா, நான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பொருளாதார ஒழுங்கை மாற்றி அமைக்கலன்னு சொன்னால், நாங்கள் கனகாலம் என்ன மைனாரிட்டி கவர்மெண்ட். அப்ப ப்ரையாரிட்டி மாறுது. அப்ப நாங்களும் இந்த ப்ரையாரிட்டி மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் சிந்திக்க வேண்டும்.
நாங்கள் இந்த சவாலுக்குள்ளேயும் இப்படி எங்களை நகர்த்துறோம் உண்டு. வளமையாக என்னோட அந்த கூட்டத்துக்கு முதல் வெளிவார அமைச்சர் சந்திப்பார் தமிழர்களை. சந்திச்சு எங்களுடைய விஷயம் கேட்பாருன்னா அது நார்மல் சிச்சுவேஷன் சொல்லலாம். இது அப்நார்மல் சிச்சுவேஷன் சொன்னால் நாங்கள் இந்த அப்நார்மல் சிச்சுவேஷனை நாங்களும் உணர வேணும். உணர்ந்து நாங்கள் அதுக்குள்ளாலே ஒரு இடத்தை ஓட்டி இது முக்கியம் ஐயா, இதே நீங்கள் அங்க அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுங்கோ, பேச வையுங்கோ, ஏதாவது செய்யணும். இது நடைபெறுகிறது என்பதை நான் 4 சுவருக்குள்ள முடங்கி இருக்கிறேன். எனக்கே அது புரிஞ்சிட்டு, இதனால்தான் நான் அதை பதிவு செய்தேன். இந்த ஒரு கனடா இதுல அசட்டையா இருக்க போகிறது. ஆனால் அதை இங்க இருக்கக்கூடிய இதுக்காக செயற்படுகின்ற என்று சொல்லக்கூடிய அமைப்புகளும் சரி, இதுகளும் சரி, அதை கண்டுகொள்ளவில்லை. அங்க போய் இருந்து ரீல்ஸ் போடுறதுல என்ன நடக்க போகுது? சரி, 43 நாடுகள் பதிவு செய்தார்கள். கடைசியா பேரு 33 நாடுகள் தான். இதுல 10 நாடுகள் இடையில காணாம போச்சு. இதுல காணாமல் போன நாடுகள் ஒன்று சீனா, இரண்டாவது வியட்நாம். ஏன் சீனா வியட்நாம் போனதுன்ற பற்றி நாங்கள் ஆய்வும் செய்யல, அதை பற்றி பேசவும் இல்லை. இதுக்குள்ள எங்களுக்கு எங்க ஓட்ட வருகிறது, இதை எப்படி பயன்படுத்தலாம்? ஏன் சீனாவும் வியட்நாமும் முழுமையாக பின்னால் நிற்க? இந்த மே மாதம் நடைபெற்ற அவருடைய மே நாள் கொண்டாட்டத்துல முதல் வரிசையில இருத்தி வச்ச 2 நாடுகளும் அவைதான். ஏன் அந்த 2 மேல வந்தவர்கள் ஜெனீவால காணாம போனார்கள்? அப்ப எங்களுக்கு இப்ப நாங்கள் ரீஸ் போடுறது மிச்ச கதையை விடுவோம். எங்களை கடந்த அரசியல் இது. இந்த அரசியலுக்குள்ளேயும் ஒரு சின்ன சின்ன கிடைக்கக்கூடிய ஊர் மீன்களை பிடிக்கக்கூடிய கெட்டித்தனம் இந்த கொக்குகளுக்கு இல்லைன்னு சொன்னால், அப்ப ஓடு மீனோட அந்த ஊரு மீனும் பிடிக்கலன்னு சொன்னா நாங்க கொக்கு செத்து போடும், கொக்கு பசி ஆயிடும். ஆகவே இந்த பரிகார நீதி என்பது சவால் நிறைந்தது. இந்த சவால் நிறைந்தது இதுக்குள்ளதான் நாங்கள் ஓடணும். அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், எங்களுடைய விடயங்களை நாங்கள் வளர்க்க வேண்டும், எங்களுடைய ஆற்றல்களை வளர்க்க வேண்டும். இந்த சின்ன சின்ன இடைவெளிகளுக்கு, ஏன்னா நாங்கள் பெரிய பணவளம் உள்ள ஒரு சமூக கட்டமைப்பும் இல்லை, எங்களுக்கு பெரிய அரசியல், அதாவது அவங்கள போல தூதரங்களை அமைச்சு அதுக்கு கொண்டு வேலையாட்களை அமர்த்தி இந்த பணிக்கு அவர்களை பயிற்றுவிட்டு அவங்களை கொண்டு இருத்தி வச்சு வேலை வாங்குற நிலையில நாங்கள் இல்லை. எல்லா விட்டாலும் எங்களால் பயணிக்க முடியுமா? முடியும். இங்குதான் தமிழ் சமூகம், நாங்கள் 1 மில்லியன் பீப்புள் புலம்பெயர்ந்திருக்கிறோம். இந்த புலம்பெயர்ந்த நாட்டிலான எல்லாத்தையும் அந்த அனுபவங்களையும் பார்க்கிறோம், படிக்கிறோம், இந்த கட்டமைப்புடைய செயற்பாடுகளை படிக்கிறோம். அப்ப எங்கள்கிட்ட ஒரு கேள்வி வருது, இதுல இருந்து நாங்கள் என்னத்தை கற்றுக்கொள்கிறோம்? வெறுமையாக சும்மா வந்து புலம்பெயர்ந்து விட்டு மதவடி புலியடியிலிருந்து வாழ்ற வாழ்க்கையை வாழப்போம். இந்த நாட்டில் படித்து வரக்கூடிய இளைவர்களை வைத்துக்கொண்டு எவ்வாறு அவர்களை நெறிப்படுத்தப்போம்? இந்த கேள்வி அப்ப என்னன்னா, நாங்கள் இலகுவாக இவர்கள் மீது பழிகளை போட்டுட்டு போகலாம். அது எங்களுக்கு தீர்வு அல்ல. எங்களுடைய தீர்வு எங்களிடம் தான் இருக்கிறது. பரிகார நீதி என்பதை நாங்கள் விட மாட்டோம் என்றால், இதுக்கு நான் முன்னோடு சொல்லியிருக்கிறேன். ஆர்மேனியா வந்து 1915ஆம் ஆண்டு நடந்த இனப்படுகொலை. இன்றைக்கு 110 வருஷம் ஆச்சு. ஆனா இன்றைக்கு வரையும் அவர்கள் விடுகிறார்களா? 106வது வருஷத்துலதான் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி அதை அங்கீகரிக்கிறார். ஒரு அமெரிக்க ஜனாதிபதி அங்கீகரிக்க 106 வருடம் சென்று இருக்கிறது. 106 வருடம் பின்னால தெரிஞ்சினார்கள் தானே. இப்ப எங்களுக்கு 15 வருஷத்திலேயே 16 வருஷத்திலேயே நாக்கு தள்ளுற நிலையில நிக்கிறோம். அப்ப இப்படி போனோம்னா நாங்க எந்த பரிகார நீதியை பெற்றுக்கொள்ள முடியும்? இங்க இருக்கக்கூடிய பூர்வீக குடிமக்கள், கனடாவில் இருக்கக்கூடிய பூர்வீக குடிமக்கள் மிக மோசமான நிலையில் இருக்கிறார்கள். எங்களும் பார்க்க அவர்களை போய் பார்க்க வேண்டும். அவர்களுடைய எப்படி வைத்திருக்கிறார்கள், அவர்களை செத்து போற நிலையில வைத்து. ஆனால் இவ்வளவு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் கூட தங்களுக்கான பரிகார நீதியை பெற்றார்கள். நீண்ட காலம் எடுத்திருக்கலாம், ஆனா அந்த பரிகார நீதிக்கு விடவில்லை. அவர்கள் பாப்பாண்டவரை அழைத்து வந்து தங்களுடைய மண்ணில் வைத்து மன்னிப்பு கேட்க வைத்தார்கள். இந்த கனடிய நாட்டை இந்த நாடே ஒத்துக்கொண்டது அவர்களுக்கு நடைபெற்றது இனப்படுகொலை தான். அவர்களுக்கான பரிகார நீதியாக 23 பில்லியனை இந்த நாடு இதுவரை வழங்கி இருக்கிறது. அப்ப நாங்கள் என்னத்தை கற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் கேள்வி. இப்ப இந்த கேள்விகள் என்று சொன்னால், ஒரு கண்ணாடி முன்னால் பார்த்து நான் என்னை பார்த்து வெட்கப்பட வேண்டும். அது கண்ணாடி முன் பார்த்து வெட்கப்படுவது மட்டுமில்லை, ஒவ்வொரு நாளும் தூங்க போகும் முன்னர் அங்கே தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த குற்ற உணர்வு உறுத்த வேண்டும். அதைத்தான் நீங்கள் இங்கே கூறுகிறீர்கள். எல்லாமே தமிழர்கள் கையில் தான் இருக்கின்றதை நீங்கள் அடிக்கடி இங்கே கூறிக்கொண்டு வருகிறீர்கள். நன்றி நேரு குணோட்டம் அவர்களே. நாங்கள் போரியல் ஆய்வாளர் அரசுகளிடம் உங்களிடம் வருகின்றேன். சவால் நிறைந்த பரிகார நீதி என்று இப்பொழுது நேரு குணோட்டம் அவர்கள் கூறியிருந்தார். போருக்கு பின்னர் ஈழத்தமிழர்களுடைய இந்த பரிகார நீதி முக்கிய அங்கமாக உண்மையை கண்டறிதல், நீதியை பெற்றெடுப்பது, இழப்பீடை பெற்றெடுப்பது,
எவ்வளவு தூரம் இது உள்வாங்கப்பட்டிருக்கின்ற என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? அல்லது இன்னும் அடிமட்டத்தில் தான் தமிழர்கள் அங்கே காத்து கொண்டு நிற்கிறார்களா? அடிமட்டத்தில் காத்து கொண்டு நின்றாலும் பரவாயில்லை, அவர்களே அழித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். கிடைக்கிற சந்தர்ப்பத்தை எல்லாம் தாங்களே அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பேசாமல் இருந்தால் கூட சில சமயங்கள்ல அடுத்த ஏதாவது ஒரு அதை வலுவாக அதில் ஊறி போன ஒருவன் அல்லது வலுவாக அந்த தன் இனத்துக்காக வேலை செய்யக்கூடிய ஒருத்தன் வேலை செய்யக்கூடியதாக இருக்கு. அதுவும் இல்லை. நீங்கள் கேட்டது போல அடிமட்டத்தில் இருக்கையில அவர் அடி வேரையும் அறுத்தறிகிற அளவில் தான் நிற்கிறார்கள் என்றதை நாங்கள் வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்றதான் இது. பரிகார நீதி என்பது என்ன? அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதி, பாதிக்கப்பட்ட அந்த பாதிப்புகள் இனிமேலும் இடம்பெறக்கூடாது என்பதுக்கான தீர்வு. சரியா இப்ப ஐசிசியில கொண்டு போய் ஐசிசியில இப்ப நேர்குணர் நெடுக சொல்லுவேன். ஐசிசி என்றால் ஆக்களை கொடுக்க எத்தனை பேரை கொடுக்க போறீங்க? மஹிந்தா மட்டும் இனப்படுகொலை செய்தவரா அல்லது கோத்தபாயா மட்டும் இனப்படுகொலை செய்தவரா அல்லது என்ன? அப்படின்னா நாங்கள் வரலாற்றை துளைத்தவர்களாகத்தான் இருக்கின்றோம். சரி, இப்ப நேர்வன் வடிவா சொன்ன, அதாவது நாங்கள் ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு நாளும் சிச்சுவேஷன் மாறிக்கொண்டிருக்கும். நீங்கள் அதை பார்க்க வேண்டும். அவர் கூறினார் சீனா என்ன செய்கிறது, வியட்நாம் என்ன போகுது என்றால் நீங்கள் பூகோள அரசியலை பார்க்க வேண்டும். உலகம் எப்படி போகுது, இதுக்கு நாங்கள் எப்படி எடுக்கலாம். அப்படியான வலுவான ஊடகங்களோ வலுவான ஊடகவியலாளர்களோ இருக்கிறார்களா? இல்லை. சரி, சிங்கள பேப்பர் பாருங்கள், சண்டே டைம்ஸ் பாருங்கள், கடந்த வாரம் வந்தது. அவன் சொல்றதை பாருங்கள். கர்ணிக்கு இந்தியாவில் டாக்டர் பட்டம் கொடுக்க போகிறார்கள் 10 அக்டோபர் மாதம், கௌரவ டாக்டர் பட்டம். அது ஒரு செய்தி, அது ஒரு செய்தியை சொல்லுகிறது. அது சிறப்பாக அவரை வரவேற்கிறார்கள் அங்கு. அடுத்ததாக ரணிலையும் மஹிந்தாவையும் சீன தூதுவர் சந்தித்திருக்கிறார். மஹிந்தா வீட்டை விட்டு எழும்ப முதல் சந்தித்த சீன தூதுவர் வந்ததுக்கு அவன் கூறுகிறான், மஹிந்தா மீது அழுத்தத்தை கொடுக்க வேண்டாம் என்று சீனா பல முறை அனுரா அரசுக்கு தெரிவித்ததாகவும் அதை அனுரா அரசு உதாசீனப்படுத்தியதால் சீனாவின் தூதுவர் தன் காரில் கொடியுடன் வந்தது சீனா அரசாங்கத்தின் அனுசரணை இல்லாமல் வந்திருக்க முடியாது. அக்டோபர் 1 நடைபெற போகின்ற சீனாவின் தேசிய விழாவில் கலந்து கொள்வதற்கு மஹிந்தாவுக்கும் ரணிலுக்கும். சரி, அது ஒரு சீன். அடுத்தது, இந்த சங்காய் கோஆபரேஷன்ல இலங்கை ஒரு பார்ட்னரா இருக்கிறது, டயலாக் பார்ட்னர். ஆனால் இந்த முறை அவர்கள் போகவில்லை, அந்த சீட் வெறுமையாக கிடக்கிறது. அது ஒரு செய்தியை சொல்லுகிறது. அடுத்ததாக பிரிக்ஸ் அமைப்புல இலங்கை சேர இருந்த இப்போது அதில் பின்னடித்துக் கொண்டிருக்கிறது. அதுவும் ஒரு செய்தி. ஆனால் ஆசியன் என்ற மேற்குலக நாட்டின் கூட்டணி மலேசியாவில் ஜூலையில் நடந்த போது இலங்கை அங்கு இருக்கின்றது. நேபாளத்தில் இடம்பெற்ற கலவரத்தின் போது அமெரிக்கா எந்த விதமான கண்டனத்தை தெரிவிக்கவில்லை. ஆனால் புதிய தலைவர் வந்ததும் புதிய பிரதமர் வந்ததும் அமெரிக்கா வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கிறது முதலாக. அடுத்ததாக வாழ்த்து செய்தி போனது அனுரகுமார திசாநாயக்காவிடம் இருந்து. இப்போது அவர் வாழ்த்து செய்தியை அனுப்பி போட்டு அமெரிக்காவுக்கு போகிறார். இது அடுத்த செய்தி. இன்னொரு செய்தி, டில்வின் டி சில்வா யாழ்ப்பாணத்தில் போய் நிற்கிறார். அங்கு சோவியத்து காலத்து புத்தகங்களை டிரான்ஸ்லேட் பண்ணி வைக்கிறார். இது ஒரு குழப்பம். இந்த அரசியலுக்குள்ள யார் எங்க நிற்கிறார்கள், என்ன நடக்கிறது? அதே நேரம் இஸ்ரேல் கொஞ்சம் ஊடகவியலாளர்களை இலங்கையிலிருந்து கூட்டிச் சென்றிருக்கிறது. அதில் 2 தமிழர்களை தெரிவு செய்திருக்கிறது. யாரென்று தெரியுமோ? ஒன்று ஜதீந்திரா, இரண்டாவது இந்த மோர்னிங் ஏதோ ஒரு பேப்பர். அந்த பேப்பர் அது ஏற்கனவே புலம்பெயர் தேசத்து மக்களை எல்லாம் இழிவுபடுத்துகிற ஒரு பேப்பர். அதாவது விடுதலை புலிகளுக்கோ தமிழ் மக்களுக்கு எதிரானவர்கள் 2 பேரை கூட்டிக் கொண்டு சென்றிருக்கிறது. இந்தியாவில் பார்த்தால் மதன் குமாரை கூட்டிக் கொண்டு சென்றிருக்கிறது. சரி, இப்ப
என்ன பிரச்சனை என்று சொன்னால் இதுல நீங்கள் பார்க்கலாம். அப்ப நான் இதை பற்றி ஆய்வு செய்ய கேட்டபோது சிலர் கூறினார்கள், இலங்கை அரசு பிரிந்து பிரிந்து ஒருத்தர் இந்தியாவோட, ஒருத்தர் அமெரிக்காவோட, ஒருத்தர் சீனாவோட நின்று கையாள முற்படுகிறது என்றால், கையாள முற்படுகிறது அதன் அர்த்தம் என்ன? ஏமாற்ற முற்படுகிறது. ஆனால் ஒருத்தர் சிந்திச்சு பாருங்கள், இலங்கை அரசு அமெரிக்காவையும் இந்தியாவையும் சீனாவையும் ஜப்பானையும் ஐரோப்பிய ஒன்றியத்தையும் ஏமாற்றும் என்று சொன்னால் அவங்க வல்லரசா இருக்க முடியாது. இப்படி ஒரு சின்ன நாடே ஏமாற்றும் என்று சொன்னால், இதுல ஏமாற போறதார், ஏமாறப்பட போறதார்ன்றது பிறகு நாங்கள் அதை பார்க்கலாம். ஆனால் இப்ப இதுல என்னென்றால், ஒரு கொழும்பு பத்திரிகை இவ்வளவு அடுத்தது இப்ப நேர்வண்ண கூறின மாதிரி என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது, நீங்கள் என்ன செய்யணும், எங்கட ஊடகங்கள் என்ன செய்யறது? இனிய பாரதி அதாவது ஓடினார். இப்ப 2004ஆம் ஆண்டு தயா மாஸ்டர் போய் இந்தியாவில காட்டினார். அத இப்ப 2009ஆம் ஆண்டு இப்படி அந்த போதை, இப்ப நீங்கள் ஒரு சாராயம் குடிச்சா என்ன செய்யும்னா பழைய நினைவுகள் வரும். அந்த போதையிலேயே மிதக்கிறது, பழசுகளை இணைச்சி வச்சு அதே நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் விட்டார்கள். இப்போ உங்க ஐக்கிய நாடு சபையின் மனித உரிமை ஆணைக்குழுவில் போயிட்டு கலைக்கிறார்கள், பார்த்து கொண்டுதான் இருந்தேன். அது ஆர்வம் கொண்டு வந்து தீர்மானித்து இவங்க ஹைஜாக் பண்ணி வச்சுக்காங்க, தாங்கள் கொண்டு. சரி, அதை அவன் அடிக்கடி மாத்துவான், அதுக்கு பதிலும் கொடுப்பது கிடையாது, உண்மையை வந்து வெளியில சொல்றதும் கிடையாது. 2 வருஷம் அடுத்த நீடிப்பு. நீ 2 வருஷத்துக்கு என்ன நெல்லவா நித்திர விடலாம். நாங்கள் 2 வருஷத்துக்கு கேட்டு 2 வருஷத்துக்கு எடுத்துட்டோம். 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன? பட் நெக்ஸ்ட் இந்த 16 வருஷம் என்ன நடந்ததோ அதுதான் இந்த 2 வருஷத்துக்கு பிறகு நடக்கும். அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இலங்கையை தண்டிக்க போவதும் இல்லை. சுவிஸ் அரசாங்கத்தை பாருங்க, இப்போது ஒரு கூட்டம் வந்திருக்கிறது சுவிஸ்ல, என்னென்றா இன நல்லிணக்கப்பாடு. மறுபடியும் இருக்கிறார், சத்தியலிங்கம் இருக்கிறார். புதிதாக யாழ்ப்பாணத்துல சேர்ந்த மேயர் அவர் அகில கபிலர் நினைக்கிறேன். நாடாளுமன்ற உறுப்பினர் சில பேருக்கு விசா கொடுக்கலையா அங்க தமிழ் நாடாளுமன்றம். ஆனால் மேயர் போட்டியில நின்று தோத்தவர் வந்திருக்கிறார். சுவிஸ் அரசு தான் இந்த நாசத்தை பெருமளவான நாசத்தை அதான் செய்கிறது. என்ன காரணம் என்று எனக்கு தெரியாது. ஏனென்றால் அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும், அந்த தமிழர் தொடர்பான வரலாறு எழுதியிருந்தார்கள். அது தொடர்பாக நாங்கள் ILC வடிவாக பெற்றிருந்தது. இப்போது கேட்கிறார்கள் ILCக்கு என்னென்று அந்த அறிக்கை போனது என்று. இப்போ இன்று காலை அவர்கள் எடுத்து கேட்டார்கள், என்னென்று உங்களுக்கு அந்த அறிக்கை கிடைத்தது? ஒரு ஊடகம் என்றது என்ன? அரசாங்கம் சொல்றது நிறைக்கும் படுத்திருக்கிறோம், அரசாங்கம் சொன்னா பிறகு அந்த செய்தியை கொண்டு மக்கள்கிட்ட சொல்லிட்டு போறதுதான் ஊடகமோ, அல்லது என்னென்ன நடக்கிறதை புலனாய்வு செய்து இடந்து தன் மக்களுக்கு வருகின்ற அனர்த்தத்தையோ அழிவையோ தடுக்கிறது தான் ஒரு சிறந்த ஊடகம். இப்ப நான் முதல் கூறின போது போதையில இருக்கிற ஒரு ஊடகங்கள் இருக்கு. 2007ஆம் ஆண்டு 2004ஆம் ஆண்டு புனகதையா சொல்லி மக்களை ஒரு மாயக்க வச்சிருக்கிறோம். இப்ப நடக்க போறது என்ன நடக்குது, எதிர்காலத்தில் என்ன நடக்கிறதுன்னு இப்ப அவர்கள் கேட்டார்கள், என்னென்று அது 4 பேருக்கு தான் கொடுத்தது, மிச்ச பேருக்கு கொடுக்கப்படாது. உங்கள் 4 பேரையும் பற்றி எழுதியிருந்தா பிரச்சனை இல்லை. ஒரு இனத்தை பற்றி எழுதினதை என்னென்று 4 பேர் முடிவெடுப்பீங்க நீங்க. சரி, இப்ப வந்திருக்கிறார்கள், என்ன பேச போகிறார்கள்? இன நல்லிணக்கப்பாடு. இன நல்லிணக்கப்பாடுன்னா என்ன? முதலாவது காயம் செத்த அடிச்சு போட்டு நீ வந்து காயத்தை ஆற்றி இனிமேல் அடிக்காத மாதிரியான ஒரு செட்டப்பை செய்யாம 2 பேரும் கட்டிப்பிடிச்சு இன நல்லிணக்கப்பாடு செய்ய முடியாது. அதான் நான் சொல்லிவிட்டேன். என்ன கேட்டவர் நான் சொன்னா இதைத்தான் போய் சொல்லுங்க. முதலாவது அடிப்படையான நீதிகளை செய்து போட்டு வர சொல்லுங்க. மனித உரிமைகள் ஆணைக்குழு, மனித உரிமைகள் கண்காணிப்பகம் அறிக்கை விடுது, ஒரு சட்டவிரோத கட்டிடத்தை கட்டும் போது பொதுமக்கள் அரசாங்கத்துக்கு எதிராக ஸ்டே ஆர்டர் வாங்கினால் அதை காவல்துறை மதிப்பதில்லை. மனித உரிமைகள் கண்காணிப்பவன் சொல்கிறது, அரசாங்கத்தை உண்ட சட்டத்தை நீ மதி என்று. பாருங்கள், இப்ப ஒரு தனிநபர் கட்டி போட்டா அடுத்த நாளே நீங்க கொண்டு வந்து இடிச்சு ஏரிச்சு கொண்டு வந்து இடிச்சு போட்டு போடுவீங்க. இன்றைக்கு கையீட்டில இருக்கிறது கூட அப்படித்தான். இதை மனித உரிமைகள் கண்காணிப்பகம் ஏன் இதை கூறினது என்று சொன்னால், அது குருந்தூர் மலையை தொடர்பாகத்தான் பேசினாங்க. ஏண்டா காவல் பல தடவைகள் கட்டக்கூடாது என்று ஸ்டே ஆர்டர் வாங்கின பிறகு கட்டினது என்பதைத்தான் அவர்கள் ஆணித்தரமாக கூறினார். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு நடக்கும் போது என்னென்று இன நல்லிணக்கப்பாடு வரும், என்னென்று பரிகார நீதி வரும். ஆனா இவ்வளவுத்தோடையும்
நாங்கள் ஏற்றுக்கொண்டு பயணிக்கிறார்களே தமிழ் மக்கள், பயணிக்கிறார்கள் தானே. யார் கேட்பது? அந்த கேள்வியை யார் கேட்பது? கேட்பது என்று சொன்னால் இதில் யாரின் பிழை? நாடாளுமன்றத்துக்கு ஒருத்தர் 6வது திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டு எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு சிங்கள அரசின் சம்பளத்தை வாங்கி கொண்டு வேலை செய்கிறவரை நீங்கள் வலுக்கட்டாயமா இழுத்தந்து தேசியவாதி ஆக்குறதா அட்டப்பில. அதே நேரத்தில் பொறுப்பு கூறும் அளவுக்கு அவ்வாறான ஒரு கட்டமைப்பு உருவாக்குவதன் விளைவுதான் இந்த விளைவு. யாரும் என்னமும் செய்துவிட்டு இழுத்தடித்துட்டு போகலாம் என்ற அந்த நிலைமைதான் இப்பொழுது நாங்கள் காணுகிறோம். உண்மைதான். ஏன் உருவாக்க முடியாது? ஏன் உருவாக்க முடியாது? ஏன் இந்த பலஸ்தீனத்துல பாருங்கள், ஹமாஸை பாருங்கள், எத்தனை ஆயிரம் பேர் இருந்தார்கள், எத்தனை தலைவர்கள் இருந்தார்கள். விட்டுட்டு ஓடிட்டாங்களா எல்லாரையும்? பஞ்சாயத்து எல்லாம் கூட்டிக் கொண்டு வெளிநாட்டுக்கு இல்லதானே. அடுத்த தலைவர் உருவாகிறான், அடுத்தது நடக்குது, போராட்டம் போய்கொண்டுதான் இருக்குது. தமிழ் விடுதலை புலிகளை பாருங்க, அத்தனை போராளிகளும் என்ன பொதுமக்களின் பணத்தில்தான் நீங்கள் பயிற்சி எடுத்தனீங்க. பொதுமக்களின் பயிற்சி. நான் ஆயுத போராட்டத்தை கூட கூறவில்லை, ஆயுத போராட்டத்தை செய்யுங்க சொல்லவில்லை. பொதுமக்களின் பணத்தில்தான் நீங்கள் பயிற்சி எடுத்தனீங்க மக்களுக்காக. மக்கள் ஒரு 2 பவுன் 1 பவுன் எல்லாம் கொடுத்தவங்களும் இருக்கிறான். ஆனால் அந்த போராட்டத்தை இடங்களில் விட்டு விட்டு ஓடி தலைவரை கூடினதானே. சரி, ஓடலாம், பிரச்சனை இல்லை. சரியான ஒரு திட்டத்தை இப்ப நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குழுவை காட்டி அமைச்சீங்களா? விமர்சனத்துக்கு பயம் என்றால் விமர்சனத்துக்கு பயந்த நீங்கள் பிரகடனத்துக்கு வாருங்கள். என்ன பிரச்சனை என்று சொன்னால், நான் கலைக்கிறனோ தெரியாது, நியாயத்தை நான் சொல்லி போட்டு போறேன் என்றால், இப்ப மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் நடக்கிற அந்த வீடியோவை நான் பார்த்தேன். அது சும்மா எல்லாரும் போய் என்ன சொல்றது, இப்ப இதை சொல்லி போனா எனக்கு பிரச்சனை, அன்றைக்கு தான் அழகுராணிக்கு போனதுன்னு சொல்லி போட்டுறாமன்ட்டு ஊறிப்பட்ட பிரச்சனை. அதுதான் நாங்கள் போட்டோஷாப் நடத்துறதுல ஒரு இனத்துக்கு விடிவு வந்துடாது. புழுதி படிஞ்ச உடுப்பு அந்த தேசிய தலைவர் நீங்கள் பார்த்திருக்கலாம், 2 ஷர்ட் 1 ஷர்ட்டோட புழுதி. அதுதான் போராட்டம். அதை இப்ப உணர்கிறார்களோ? நீங்கள் பார்ட் டைமா போராடி சும்மா சம்பளத்துக்கு வேலை செய்கிறவனை, அது தண்ட நலனுக்காக நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தவனை, தனக்காக அப்படியானவனை கொண்டு வந்து தேசியவாதியாக்கி அல்லது அவனுக்கு ஒரு புலி பெயிண்டை அடிச்சு வச்சு ஒரு போராட்டம் நடத்த முடியாது. இப்போதைய நிலையில் நான் பரிகார நீதி என்றால் என்ன என்று சொன்னால், இந்த நாடுகளை நீங்கள் வெல்ல வேண்டும் என்று சொன்னால் முதலில் நாங்கள் தமிழர்களுக்கான ஏதாவது ஒரு அதிகாரத்தை பெறுங்கள். இந்தியா கூட ஒரு அதிகாரத்தை, இவன் மாகாண சபையை கூட நடத்த விடாமல் நிற்பதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு காணி அதிகாரம் வந்தால் கூட முதலீடுகளை எடுத்து வெளிநாடுகளில் இருந்து ஒரு உறவுகளை ஏற்படுத்தி, இஸ்ரேல்காரன் ஒன்றை தெளிவாக சொன்னவன், நீங்கள் நேரடியாக வெளிநாடுகளுடன் ஒரு வர்த்தகத்தை செய்தீர்கள் என்று சொன்னால் அந்த வர்த்தகம் கடைசியாக அரசியலாக மாறும். அரசியல் பேர்ந்து உங்களுக்கு ஒரு தனித்துவத்தை கொண்டு வரும். காலனித்துவம் கூட பிசினஸுக்கு வந்தவன் தான் கடைசியா இந்தியாவை பிடிச்ச ஆண்டது. இதே மாதிரி தான் ஒரு இளைஞர் அமைப்பு இருந்தது. குயிக்கா நான் சொல்லிட்டு போறேன். இளைஞர் அமைப்பு யுனிசெஃப் $12 மில்லியன் இலங்கைக்கு கொடுக்க இருந்தது. அப்போது அவர்களோட கதைத்து நானும் வந்த இதுக்கு போனால் 3 மில்லியனை தமிழர்களுக்கு நேர கொடுங்கள், இலங்கைக்கு கொடுக்க வேண்டாம் என்றோம். ஏனென்று சொன்னால் 3 மில்லியனை தமிழர்களுக்கு நேர கொடுப்பார்கள் என்றால் தமிழர்களுக்கு ஒரு நேரடியாக அனைத்துலக சமூகத்துடன் தமிழ் இனம் தனித்துவமாக செயற்படக்கூடிய ஒரு அந்தஸ்து வரும் என்று அது இலங்கைக்கு தெரியும். ஆனால் கடைசியாக அந்த அமைப்பும் இல்லாம போட்டது, நிதியும் இல்லாம போட்டது. ஆனா இதை மேவோணும். இப்ப பாருங்கள், அன்றைக்கு லண்டன்ல 5 கண்கள் என்றது 5 ஐஸ். 5 ஐஸ் என்றால் மிகப்பெரிய புலனாய்வுத்துறை, பிரித்தானியா, அமெரிக்கா, நியூசிலாந்து. இந்த 5 ஐஸ் கூட்டம் நடந்தது உள்துறை அமைச்சர்கள். அதுல ஒரு ஆதிசன் கரி ஆனந்த சங்கரி நிற்கிறார், ஒரு தமிழர் நிற்கிறார். அதாவது உலகத்திலேயே மிகச்சிறந்த புலனாய்வுத்துறையான 5 ஐஸ் ஒரு அதிகாரியா நிற்கிறார். எத்தனை இடத்துல இருக்கிறார்? உங்களுக்கு உங்களோட பலம் தெரியாமல் இருக்கிறீர்கள். அதுதான் பிரச்சனை. ஏனைய நாடுகளுக்கு சேவகம் செய்வது. நன்றி அரசர்களே, நாங்கள் தொடர்ந்து உரையாடலாம். அன்பர்களே, இனி உங்களுக்கான நேரம். கேள்வியை மட்டும் தொடுத்தீர்கள் என்றால் இருவரிடமும் நிறைய தகவல்கள், நிறைய விடயங்கள் அவர்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு இருக்கின்றது. எனவே நீங்கள் கருத்துக்களை தவிர்த்து உங்களுடைய கேள்விகளை தொடுத்தீர்கள் என்றால்
நாங்கள் இன்னும் நிறைய கற்றுக்கொள்ளலாம் என்று நம்புகிறேன். எனவே உங்களுடைய அழைப்பினை மேற்கொள்ளலாம். இங்கே ஏற்கனவே இங்கே கனடாவிலிருந்து எரிசன் இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய கேள்வியை தொடுப்பதற்காக நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள். வந்து உங்களுடைய மியூட் பட்டனை அழுத்திவிட்டு உங்களுடைய கேள்வியை தொடுங்கள். எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்கள், அதாவது உங்களுடைய தமிழ் இனமும் பரிகார நீதி தொடர்பாக உங்களுடைய கேள்வியை தொடுங்கள். வணக்கம் அனைவருக்கும். முதலாவது கேள்வி மன்னிக்கும். கனடாவும் பிரித்தானியாவும் ஒரு சிறந்த நாடுகள் என்றால், பிரித்தானியா மற்றும் கனடாவில் இயங்குகின்ற அரசியல் அமைப்புகள் கடந்த 16 வருடமாக செய்ததன் மூலம் ஏற்பட்ட ஒரு நன்மைகள் தமிழகத்தில் என்ன? அதனால் இந்த மக்களுக்கு அங்கு ஏற்பட்ட மாற்றம் என்ன? அங்க உள்ள மக்கள் இன்னும் வறுமை கோட்டுக்கு உட்பட்டு இன்னும் வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு உள்ள மக்களுக்கான வேலைகளோ இல்லாட்டி ஒரு பொருளாதாரத்துக்கான வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படவில்லை. ஆனால் இவர்களிடம் பேசுகின்ற போது இவர்கள் வைக்கின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு, நாங்கள் சர்வதேச அரசியல் செய்கின்றோம் என்று சொல்லி நேர்கொண்டுமே முதல் சொன்ன இருந்துவிட்டால் இவர் கனடாவிலிருந்து போயிருக்கார்கள் என்றால் கனடாவிலிருந்து பதியாமல் போயிட்டு அங்கிருந்து படம் போட்டு காட்டி மக்களை ஏமாத்துற வேலையைத்தான் கடந்த 16 வருடம் செய்திருக்கிறார்கள். இப்ப ஐயா சொன்ன விடயத்துல எங்களுக்கு இந்த கனடாவில் உள்ள மக்களவை இன்னும் கடும் கொதியை ஏற்படுத்துகின்ற வேலையை தான் இந்த அமைப்புகள் செய்திருக்கிறார்கள். இவர்கள் தங்களால் இந்த சர்வதேச அரசியல் வேலையை செய்ய முடியாதபடி இளையர்களை இதுக்குள் ஒருங்கிணைத்து இளையர்களை வச்சு ஓடுகிறதை விட்டுட்டு ஏன் இன்னும் 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தங்களுடைய அரசியல் அமைப்பு என்று சொல்லி இந்த அரசியல் அமைப்பை தக்க வச்சு கொண்டிருக்கிறார்கள். இது முதலாவது கேள்வி நேர்குணமையிடம். இரண்டாவது கேள்வி அரசனையிடம். கனடாவில் இருக்கின்ற அரசியல் அமைப்புகள் இன்னும் ICJ கொண்டு செல்லுவதற்காக ஏன் இன்னும் ஒரு முனைப்பை எடுக்கவில்லை? இப்ப இணைசரை நாடுகள் சொல்ற அரசங்க கனடாவும் பிரித்தானியாவும், இதற்கு இந்தியா இவர்களுக்கு எவ்வளவு எதிர்ப்பை கொடுக்கும்? இதனை உடைப்பது எப்படி? ஏனென்றால் இந்தியா இனப்படுகொலை செய்வதில் ஒரு முக்கியமான நாடு. இப்ப கனடாவில் இருக்கின்ற ஒரு சில அரசியல் அமைப்புகள் இன்னைக்கு கனடாவில் உள்ள தமிழர்களால் வைக்கப்படுகின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்று கேட்டால், இவர்கள் இந்தியாவுடைய ரோ ஏஜென்சியோடு தான் சேர்ந்து இயங்குகின்றார்கள் சொல்லி கனடாவில் உள்ள மக்களால் வைக்கப்படுகின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு. இவர்கள் இனத்துக்கான ஒரு அரசியல் செய்கின்றார்களா? இல்லை என்றால் கனடாவில் உள்ள அரசியல் அமைப்புகள் இந்தியா ரோ ஏஜென்சிக்கான ஒரு அரசியலை செய்கின்றார்களா? இவர்கள் மக்களுக்கு முன்னுக்கு எப்படி நிறுத்தப்படுவார்கள் என்று கேட்டுகிறவர்களே. நன்றி, வணக்கம். சரி, நன்றி. உங்களுடைய கேள்விக்கு நேர்குணம். நீங்கள் ஐநாவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்ல ஒரு விஷயத்தை சொல்றேன் என்றாலும், ஐநாவுக்குள்ள இப்ப ஆணையாளர் சில விஷயம் சொன்னார். அது ஆணையாளர்கள் எல்லாரும் சொல்லியிருக்கார்கள், எதுவும் நடக்க இல்லை. அவர்கள் பரிந்துரை செய்வார்கள். இலங்கை அரசாங்கத்துக்கு பரிந்துரை, வெளிநாடுகளுக்கு பரிந்துரை, நாடுகளுக்கு பரிந்துரை. நாடுகளுக்கு பரிந்துரையை நாடுகள் செய்ய வைக்கிறது என்கிற பொறுப்பு அதுல கொஞ்சம் நகர்ந்திருக்கு, பெருசா நகர்ந்தில்லை. இலங்கை தீவுக்கு வைக்கிற பரிந்துரைகளை இலங்கை தீவு உடனடியாக அவர் பரிந்துரை வைக்கிறார். அதுக்கு பின்னர் விஜிதா ஹெரத் வெளிவார அமைச்சர் பேசுறார். பேசிக்க அவர் சில விஷயங்களை தெளிவாக சொல்றார். அதுல இப்ப நாங்கள் விஜிதா ஹெரத் பேசி 8ஆம் தேதி பேசிட்டார். ஏன்னால் அன்றைக்கு அவருடைய இப்ப 8ஆம் நாளே 2 விடயங்கள் நடைபெற்றது. அவர் முதல் பேசி தொடக்கி வைக்கின்ற இதுக்கு பிறகு இலங்கையும் ஒரு பேசு பொருள். அன்றைக்கு இலங்கை விவகாரத்தினுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கிறார். இலங்கை அதுக்கு எதிர்வினையாற்றுகிறது. பின்னர் 33 நாடுகள் தங்களுடைய கருத்துக்களை வைக்கிறார்கள். அதுக்கு பிறகு அமைப்புகள் என்ற பதியப்பட்ட அமைப்புகள்ல இருந்து ஒரு 10 அமைப்புகளுடைய கருத்துக்கள் அங்கு பரிமாறப்பட்டது. இதுல இருக்கக்கூடிய விஷயம் என்ன சொன்னால், விஜிதா ஹெரத் அதுக்கான பதிலை சொல்றார். என்னென்ன விஷயம் தங்கள் நாடு சார்ந்து சொல்றார். இப்ப அவர் வளமை போல நாங்கள் இப்ப ஒரு புதிய PTA பயங்கரவாத திட்டத்தை நாங்கள் நீக்குவோம் என்று சொல்லியிருக்கிறோம். நாங்கள் அவர் முந்தியும் சொல்லியிருக்கிறோம். அதுக்கான இன்னொன்றை கொண்டு வருவோம். அந்த வேலை செய்து கொண்டிருக்கோம். இந்த வசனத்தை இதுக்கு முன்னர் ஆட்சின்னு சொன்னார்கள். சரி, இவர் இப்ப எந்த காலப்பகுதியில முடிப்பார் என்றால், வார செவ்வாய்க்கிழமையோட இவருக்கு 1 வருஷம் முடியுது. அப்ப வார செவ்வாய்க்கிழமை 1 வருஷம் பூர்த்தி இருக்குது. அப்ப இப்ப 1 வருஷம் பூர்த்தியில வந்து கொண்டும் இந்த 1 வருஷமா என்ன செய்து நாங்கள் என்ற பற்றி ஒரு மூச்சும் பேசவில்லை. சரி, இனிமேல் எப்ப முடிப்பார்கள்? முடிந்திருந்தா PTA உடனே முடிச்சுக்கலாம் தானே. நீங்க இதுக்கு முதலே இருந்து கத்தி கொண்டு வந்தாங்க. அப்ப உங்களுக்கு இப்ப வாய்ப்பு இருக்கிறது, ஏன் செய்யவில்லை? இப்ப விஜிதா ஹெரத் கன விஷயங்கள் பேசியிருக்காரு. இன்னொன்னு சொல்றார், இந்த உண்மையையும் நல்லிணக்கத்தையும் கண்டறிவதற்கான ஆணைக்குழுவை பற்றி பேச சொல்றார். நீங்கள் எல்லாம் ஐநா எல்லாம் முண்டைக்கு தான் நீங்க அதுக்கு புறம் கதைச்சிருங்க. நாங்க 2009 போர் முடிஞ்ச உடனே ஒரு ஆணைக்குழு வேணும். ஏன்னா எங்களுக்கும் இந்த அனுபவங்கள் இருக்குது. அதனால இந்த ஆணைக்குழு வேணும்னு முதல் சொன்னாக்களே நாங்களா. அப்ப நல்ல விஷயம் 2009 சொல்லி இருக்கீங்கல்ல ஐயா.
அப்ப இவ்வளவு காலம் நீங்கள் ஆட்சிக்கு வரையிலேன்றபடியே அந்த முடியல. வார செவ்வாய்க்கிழமை தானே ஒரு ஆண்டு முடியுது. இந்த ஒரு ஆண்டு என்ன எந்த நித்திரையில இருந்த நீங்கள்ன்றதை அதை அவர் சொல்ல மாட்டார். ஆனா நாங்களும் கேட்க இல்லையோ. 8ஆம் தேதி இல்ல அவர் இவ்வளவு பேசினவர். இன்றைக்கு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறது 17ஆம் தேதியிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த அப்ப ஒரு 10 நாள் ஆகுது இல்லோ. 10 நாளைக்கு ஒரு சமூகமாக எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அதையும் நாங்க செய்யவில்லை. விஜய ஹரத்தாயா என்றால் இந்த ஐநா சபை 8ஆம் தேதி வரையும் இருக்க போகுது அக்டோபர். இதுக்கு இல்ல இவர் சொன்ன கதைக்கான எல்லா விஷயத்தையும் எல்லார்ட்டையும் கொண்டே கொடுக்கலாம் தானே. அப்ப எங்களுக்கு பொறுப்புகளை நாங்கள் செய்கிறோமோ என்பதுதான் ஒரு இருக்கக்கூடிய கேள்வி. என்றால் அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விடயம் சார்ந்தும் தமிழர்களுடைய நிலப்பாடு. இப்பொழுது அமெரிக்காவுடைய ஜனாதிபதி பேசுகிறார், வருஷத்துக்கு ஒருக்கா வந்து பேசுவார். அவர் பேசி முடித்த கையோட எதிர்கட்சி உடனடியாக அடுத்த களத்துல நிற்கின்ற அவருடைய பிரதிநிதி தயாராணிப்பார் இவர் பேசினதுக்கான பதில் என்று. ஒரு விடயம் கை கொள்ளப்படுது. நான் இருந்து விஜிதா சொன்னதை அவர் பழமை போல சொல்லியிருக்காரு. நாங்கள் ஒரு ஒன் நேஷன் ஒன் பீப்புள், எல்லாரும் ஒரு மக்கள், எங்களுக்கு எல்லா மக்களுக்கும் எல்லா உரிமையும் இருக்கிறது ஐயா. அவர் இங்கே தமிழ் முஸ்லீம் என்றால் பிரித்து அவர் பேச மாட்டார்கள். அப்படித்தானே பேசிக் கொண்டிருக்காரு. நாங்கள் ஒன் நேஷன் ஒன் பீப்புள் இப்படியே பேசிக் கொண்டிருக்காரு. அப்ப இந்த பேச்சை பற்றி நாங்கள் அதில் இருக்கக்கூடிய விடயங்களில் இருக்கக்கூடிய மோசமான தவறுகளை ஒரு இனம் சார்ந்து நாங்கள் பதில் கொடுக்க வேண்டியது எங்கட வேலை. இப்ப நாங்களும் ஒரு வருஷம் நித்திரையால வந்துட்டு அடுத்த அக்டோபர்ல வர்ற இதுக்கான எதிர்வினையை கொடுக்க போறோமா? இல்லை, உடனடியா கொடுக்கணும். இப்ப எங்களுக்கென்று ஒரு பணிகள் இருக்கு. அந்த பணி என்ன என்பதுதான் நாங்கள் இதுவரை புரியாதவர்களாக இருக்கோம். இதுக்காக இருந்து ஒவ்வொரு விடயங்களாக எடுத்து எழுதி இப்ப நான் ஒரு லெட்டர் போடுறதால போகாது. ஏன்னா 68 அமைப்புகளுடைய இன்றைக்கு 15ஆம் தேதி திங்கட்கிழமை அங்க ஒரு இது நடைபெற்றது. அதாவது இந்த 6ஆம் தேதி வாக்கெடுப்புக்கு வரப்போற புதிய தீர்மானம் அது நேரம் அப்ப அந்த புதிய தீர்மானம் குறித்த ஒரு கலந்தாய்வு. அதுக்குள்ள போய் எதிர்வினை எல்லாம் ஆட்டியிருக்காங்களா. எங்களை 2-3 பேர் போய் சிலதை கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். 68 அமைப்புகள் நாங்கள் போட்ட கையெழுத்து இதான் எங்களுக்கு வேணுமென்று எல்லாம் கொடுபடுறோம். அது இப்ப 15ஆம் தேதி கொடுக்குறோம் ஐயா. அப்ப அங்க கொடுத்த விஷயத்துக்கான இதுல இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்ன? இப்ப அன்றைக்கு வந்த எல்லார்ட்டையும் இது சம்பந்தமாக ஆர்வம் உள்ளவர்கள் நாடுகள் வந்திருக்கு. அப்பயே கொடுத்துருக்கலாம் தானே. இலங்கை அரசாங்கம் சொன்னதுல என்ன குறைபாடு இருக்குது? ஏன்னா இப்ப நீங்கள் நிறைய பேர் நிக்கிறீங்க டேனிவாட, உங்களுக்கு தான் எல்லாம் பார்க்கலாம். நாங்கள் இவ்வளவு தூரம் தள்ளி இருந்தோண்டு தேடி தேடி எல்லாத்தையும் எடுத்து பார்க்க வேண்டியது. நீங்கள் நேர போய் நின்று பார்க்கக்கூடிய உங்களுக்கு தெரியத்தானே வேணும் இது எல்லாத்தையும் எவ்வாறு ஒழுங்கமைக்கிறது. அப்ப இந்த வேலை திட்டத்தை எவ்வாறு வடிவமைப்பதில் எங்களுக்கு இருக்கக்கூடிய பல குறைபாடுகள் தான் இதெல்லாம். இந்த குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்படணும். இந்த 14ஆவது வருஷத்துல இருக்கிறோம். இதே ஜெனிவாக்கலான இவ்வளவு ஒவ்வொரு வருஷமும் போய் கொண்டிருக்கிறோம். 14ஆவது வருஷத்திலையும் இங்க இருக்கிறோம் என்பதை இது சுட்டி காட்டுகிறது. இதுல ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப நாங்க என்ன நிலைமை பண்ண ஒரு கிழமையா ஒரு சிப்ஸ் பேக்கெட்டை உள்ள கொண்டு விட்டது சரியா பிள்ளையான்றது வாழ்த்து கொண்டிருக்கிறீனா. இதை போல ஒரு மாங்காய் மடை இனத்தை நானும் பார்த்தது இல்லை. எங்க திருப்பினாலும் ஒரு சிப்ஸை வச்சு காய்ச்சி கொண்டிருக்கீங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப தமிழ்நாட்டுல போன மாசம் தமிழ்நாட்டில இருந்து தாயகத்துக்கு திரும்ப வெளிக்கிட்ட 7 அகதிகளை UNHCR அதான் கூட்டி வந்துராக்கி வீடு ஊர்ல அது UNHCR நிப்பாடி போடுது திடீர்னு. கொழும்புல இருந்து திருச்சியில இருந்து கொழும்புக்கு வெளிக்கிட்ட 7 அகதிகளை போவேண்டாம் மறுத்து நிப்பாடி போடுது. அந்த புரோகிராமே தாயத்துல இருந்து நாங்கள் சுயமையாக எங்களோட மண்ணுக்கு திரும்பி போறோம் என்று வெளிக்கிற தமிழகத்துல இருக்கக்கூடிய எங்களுடைய அகதிகளை அவர்கள் அந்த அந்த திட்டத்தை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஏன் நிப்பாட்டினால் கொழும்புல வச்சு வந்த 4 பேரை தடுத்திருக்கிறார்கள். படிச்சிருக்காங்கன்னு சொன்னால் இமிகிரேஷன் லோவை வயலேட் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி இப்ப அவர்கள் தடுக்கப்பட்ட அடிப்படையில இந்த 7 பேரையும் திருப்பி அனுப்பினால் ஆபத்து வந்துடுமோ என்கின்ற பயத்தின் அடிப்படையில UNHCR தடுத்து வச்சிருக்கு. இதை பற்றி நாங்கள் எந்த ஒரு இடத்துலையும் பேசுவதில்லை ஒரு தரம். சரி, இதுதான் விட இல்லை. மே மாசம் அங்கிருந்து தானாக எல்லாத்தையும் சொல்லி முறையான அனுமதி பெற்று பலாலில வந்துறாங்கன்னா 75 வயது ஒரு முதியவரை தலாலி ஏர்போர்ட்ல வச்சு இலங்கையினுடைய குடியுறவுத்துறை கைது செய்திருக்கிறார். கைது செய்து அவரை CID கொண்டே கொடுத்துருக்கு. அப்ப CID மல்லாங்கோட்ல கொண்டே வச்சுட்டு இவருக்கு பெயில் கொடுக்க கூடாது விவாதிச்சிருக்கு. அப்ப கோர்ட்டும் அவருக்கு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தது. இது மே மாதம் தொடங்கின விஷயம். இதுக்கு பிறகு 4 பேர் தடுத்து போட்டார்கள் கொழும்புல வச்சுன்னு சொல்லி திரும்பி வரவழிக்கிட்ட 7 பேரை UNHCR தடுத்திருக்கு. இது என்ன செய்யும்? தாயத்துக்கு திரும்பி வரலாம், என்னுடைய மண்ணில் நான் இருக்கலாம் என்று வரக்கூடியவர்களை மிரட்டி தடுக்கப்படுகிறார்கள். இதை பற்றி ஏதாவது எடுத்து வச்சு பேசுதவங்க ஊடகங்கள். ஏன்னா எங்களுக்கு சிப்ஸை பற்றி கிடைக்கிறதுக்கு நேரம் காணாம இருக்கிறது. அப்ப எது முக்கியத்துவம், எது இனம் சார்ந்த விடயம்,
எதை கொண்டு செல்ல வேண்டும்? கொசிப்பாகவே நாங்கள் எங்களுடைய சமூகத்தை வச்சு நகர்த்துறதுல வர்ற ஆபத்தே இதுதான். அப்ப இதுல ஊடகங்களுக்கு அதான் என்ன நாங்கள் இப்ப ஊடகம் என்பது யூடியூப்ல சுருங்கி அப்ப இந்த யூடியூப்ல சுருங்கி இருக்கக்கூடிய இந்த ஊடகத்தை நாங்கள் மாற்றி அமைக்கல் என்று சொன்னால் எங்க ஒரு இனம் நிக்கிறது. இப்ப இந்த இனத்துக்கான சவால் இப்ப இதெல்லாம் இங்க போயிருக்கோம். ஏன்னா யுஎன்ஹெச்ஆரையும் தடுத்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. இப்ப இதுக்கு பதில் சொல்லி இருக்க வேண்டியவர் யார்? விஜிதா ஹெரத். ஆனா விஜிதா ஹெரத் கரை சொல்லி போட்டு தப்பி போறார். ஏன்னு சொன்னா அவருக்கு இது ஏன்னா இதே யுஎன்ஹெச்ஆரே சாட்சியமா இருக்கிறது. தான் உருவாக்கின திட்டத்தை அமல் நடத்த முடியாமல் இருக்கிறது அகதிகள் விவகாரத்தில் என்று சொன்னால் இது ஆணையாளர்களையும் வரை இல்லை. நாங்களே பேசுவோம் இல்லை, அப்புறம் ஆணையாளர் அதை போடுவோம். அப்ப நாங்கள் பேச வேண்டிய விடயங்கள், எங்களுடைய மக்களுக்கு அறிவூட்ட வேண்டிய விடயங்கள், மக்கள் தெளிவு பெற வேண்டிய விடயங்கள், இந்த பூமி பந்தில் வல்லவர்களாக நிமிர்ந்து நிற்க ஏன்னா மாவீரன் கலைக்கிறோம். இன்றைக்கு எனக்கு கொஞ்சம் சில நேரம் நம்ம ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லுகிறார், நான் 86ஆம் ஆண்டு தானே பிறந்தேன். 86ஆம் ஆண்டு பிறந்த பாராளுமன்ற உறுப்பினர் சொல்றார் 70ஆம் ஆண்டுல இருந்தாலும் தமிழருக்கு பிரச்சனை வந்தான் வரலாற்றை பற்றி சொல்றார். பாராளுமன்றத்துல வகுப்படுகிறார். 70ஆம் ஆண்டு தானே இது நடந்ததாம். அப்ப இருந்த இந்த தமிழரசு கட்சி இந்த இளைஞர்களை தேவையில்லாம தூண்டி விட்டு அவையில வன்முறைக்குள்ள தவறுகளா தள்ளி விட்டு இவ்வளவு சொல்லி போட்டு சொல்றார் தலைவர் தான் இந்த கடவுள்னு சொல்றார். இது தலைவர் கடவுள் என்ற நீ அதுக்குமே சொல்ற அந்த கட்சி பிழையாவள நடத்தி பழையான போராட்டம் நடத்தினாங்க. பிழையான போராட்டம் நடத்தினவர் என்ன உனக்கு கடவுளானவர்? ஏதாவது புரிஞ்சடா பேசுறீங்க? அப்ப பாராளுமன்றத்துல நீ என்னத்துக்கு உறுப்பினர் இருக்கின்ற கேள்வியே. அப்ப எங்கள் ஒரு இனத்தை ஏமாற்றலாம் என்று எல்லாரும் முடிக்கிட்டாங்க. நீங்கள் கூறுவதுதான் சரி. அதாவது பணி என்ன என்று புரியாமல் இருக்கிறார்கள். அடிப்படை விடயமே புரிந்து கொள்ள முடியாமல் தமிழ் மக்களுடைய பிரச்சனை தொடர்பாக பேசுவதற்காக இந்த அமைப்புகள் தனிப்பட்ட நபர்களும் கூட இருக்கிறார்கள் என்று கேட்கும் பொழுது வேதனை அளிக்கின்றது. அதனால்தான் 16-17 ஆண்டுகளாக ஒரு இஞ்சு கூட நகர முடியாமல் இருக்கின்றது. நன்றி நேரு அவர்களே. அரசோகளை நீங்கள் எரிசன் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதிலை கூறுங்கள். நரிசன் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. ஐசிஜே பாலஸ்தீனம் தொடர்பாக வழக்கு போட்டது சவுத் தென்னாப்பிரிக்கா போட்டிருந்தது. மேலும் பல நாடுகள் பேர்ந்து ஆதரவை கொடுத்திருந்தார்கள். அந்த வழக்கை தென்னாப்பிரிக்காவால் வெல்ல முடியாது என்றாலும் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஏனென்று சொன்னால் அமெரிக்கா உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஒரு பிளாங்க் செக் கொடுக்குற மாதிரி தான் அவங்க கொடுப்பாங்க. ஆனாலும் அதை எதிர்த்து நின்றார்கள். இப்ப எங்களுக்கும் அப்படி ஒன்று போட வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது ஒரு நாட்டை நாங்கள் அணுக வேண்டும். இப்ப அரிசன் கேட்டது போல பிரித்தானியா போடாது. நீங்க பிரித்தானியா சும்மா சொல்ல என்னன்னா நாங்கள் பிரித்தானியாவை போட வைக்கிறதுக்குரிய அரசியல் வேலை செய்தோமோ? கனடாவிலேயே போட முடியவில்லை என்றால் கனடா போடாது. கனடா அரசியல் வேலை செய்தோமோ? இல்லை. இப்ப பாருங்கோ, சப்பாட் 2025 என்று சொல்லி பெலாருஸ்ல ஒரு ராணுவ ஒத்திகை ஒன்று நடக்கிறது. ரஷ்ய அதிபரும் போயிருக்கிறார், ராணுவ உடையோட போயிருக்கிறார். 1 லட்சம் படையினர் அனுப்பி இருக்கிறார். இந்தியாவும் போயிருக்கு. அப்ப இந்தியா போன இங்கிட்ட டைம்ஸ் எழுதுது இந்தியா ரெட் லைனை கிராஸ் பண்ணி விட்டது. அப்ப அவங்க கேட்கிறாங்க ரெட் லைனை யார் போட்டது இந்தியா கண்டு. ஆனால் இப்ப என்ன பிரச்சனை என்றால் இந்தியாவிலேயே அமெரிக்கா ஏதாவது செய்தா சீனாட்ட ஊர்றான். சங்காய் கோப்பையில சீனாவோட கட்டிப்பிடி. ஆனா நாங்கள் என்ன செய்தோமா? கனடா வழக்கு போடவில்லை என்று வேற ஏதாவது நாட்டுக்கு போனோமா? இல்ல. இப்பயும் ஒருத்தர் அங்க மனித உரிமைகள் ஆணைக்குழுவில இருந்து காய்ச்சி கொண்டிருக்கிறார். அப்ப அவர்கிட்ட ஒன்று கொடுத்ததாம். அவர் சொன்னாராம், இதை சொன்னா பிரித்தானிய அரசுக்கு கோபம் வந்துடும். பிரித்தானிய அரசுக்கு கோபம் வந்துடும். மற்ற இந்த நாடுகளை குசிப்படுத்தி போராட்டத்தை விடுதலையை பெறுறதுன்றத நான் இந்த எங்கட இனத்திலையும் இப்படியான அமைப்பு கொண்ட தலைவர்கள் இருந்தால் நான் முதல் காண்றேன். இந்த மற்ற நாடுகளை சந்தோஷப்படுத்தி விடுதலையை பெற்றெடுக்கலாம்ன்றதுல நான் இப்படியான ஒரு வரலாற்றை மாற்றி எழுதுறது என்று சொல்றது இதுதானோ தெரியாது. அப்படியான சம்பவங்களாத்தான் இருக்கு. இப்ப எரிசன் கேட்டது போல கனடா போடாது. அமெரிக்கா அந்த நேட்டோ கூட்டணியை நீங்க மேற்குலகத்தை ஒரு தராசுலாம் வைக்கணும். அவங்களுக்குள்ள சண்டை பிடிப்பாங்க, அது வேற விடையே.
அதுக்கு அப்பால் வாரதுல அவங்க ஒருத்தர் விட்டு விளக்க மாட்டாங்க. சும்மா ஒரு எங்களை பேய் காட்டுவாங்க. இப்ப இன்றைக்கும் ஒருவர் கலைக்கும் போது சொன்னார், ஊடகங்கள் மேரி கொல்வின் நினைக்கிறேன், அவ கேட்டவன் 1 மில்லியன் பவுண்ட்ஸ் இருந்தால் அமெரிக்காவிலும் பிரித்தானியாவிலும் இந்த தமிழர்களுக்கான அந்த ஒரு பரப்புரையை செய்திருக்கலாம். பரப்புரையை என்னத்துல செய்வேன்? சண்டே நியூயார்க் டைம், பொலிட்டிகோ, வாஷிங்டன் போஸ்ட், கார்டியன், டெலிகிராஃப். பிறகு என்ன? அவன் மாறிடுவாங்க. நீங்கள் காசு உழைப்பீங்க. அதாவது அடிபட்டு விழுந்த இடத்துல இருக்கிற மனுஷர்கிட்ட நீங்கள் காசு உழைப்பீங்களா? அவ்வளவுதான். ஏன் இன்றைக்கு மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் ஒரு வழக்கு போடணும்டா, டொனிபிளேட்ட மனுஷியே வருவா, 5 லட்சம் பவுண்ட்ஸ் தான் நான் போடுறேன். ஆனால் அவக்க தெரியும் அதை வெல்ல மாட்டாங்க. எங்கள்கிட்ட இருக்கிற காசை வரைகி போட்டு விடுவோம். முதலாவது உங்களை நம்புங்க. உங்களுக்கு கொண்டு ஊடகத்தை கட்டி எழுப்புங்க. அல் ஜசீரான்றது அவன் தானே கட்டி எழுப்பினான். நாளைக்கு இன்றைக்கு சண்டே டைம்ஸ்ல கட்டுரை எழுதி போட்டு நாளைக்கு அவன் உன்னை கட்டுரை எழுதையிலான்டா என்ன செய்யறது? நாளைக்கு வாஷிங்டன் போஸ்ட் எழுதி போட்டு நாளைக்கு உன்னை எழுதையிலான்டா என்ன செய்யறது? அதெல்லாம் அவங்களோட நலன் சார்ந்து இருக்கு. அதைத்தான் நான் கூறுகிறேன் திரும்பவும். உங்கள் மக்களுக்கு, அங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு கிராம சபையோ ஒரு மாகாண சபையோ படிப்படியாக கொஞ்சம் அதிகாரத்தை வாங்குங்க. அந்த அதிகாரத்துக்களால் அந்த மக்களுக்கான அதிகாரத்தை கொடுங்க. அதே போல எங்களுக்கான ஒரு ஊடகத்தை அது கட்டி எழுப்புங்க. எத்தனையோ ஊடகம் மேற்காண்டி போய் புதுசா நீ திறக்காதேங்க. எத்தனையோ இருக்குது. நான் முன்னர் கூறியது போல 2004ஆம் ஆண்டு 2005ஆம் ஆண்டு புன கதைகளை சொல்லி கொண்டிருக்கிறதால இதுக்கு நடக்கப்பட போகவில்லை. முடிஞ்சது. இப்ப நேருன்னு சொன்ன மாதிரி அடுத்தது என்ன நடக்குது? இப்ப கரண்ட் பாலிடிக்ஸ்க்கு வாங்கும், இப்பத்தி நிலைமைக்கு வாங்க, எதிர்காலத்துக்கு வாங்க. எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்றத அதுதான் உங்களுக்கு தேவையான ஒன்று. அதே போலதான் இப்ப எடிசன் கேட்டதுக்கு நான் என்னென்றால், முதலாவது 194 நாடு இருக்குது. மிச்ச நாடுகளையும் ஒருக்கா நாங்கள் எட்டி பார்த்தீங்கன்னாலே காணும். நிச்சயமாக நன்றி. நாங்கள் நிகழ்ச்சியை கொண்டு வருவதற்கு இன்னும் 15 நிமிடங்கள் இருக்கின்றது. இன்னும் 3 இணைந்திருக்கின்றார்கள். சுருக்கமாக அவர்களுடைய கேள்விகளை கேட்டால் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வரலாம். புனிதா தேவிக்குமார் வாங்கோ, சுருக்கமாக கேள்வி தொடுக்க வேண்டும். வணக்கம், வாங்கோ. தனா தம்பி அருஷ் நேரு அண்ணன், என்னன்னு கேட்டால் எனக்கு எங்கட புலம்பெயர் தமிழ் அமைப்புகளை எதிலையுமே நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் பாருங்க, நாங்கள் இன்றைக்கு எவ்வளவு வேதனையும் வழியில இந்த இனத்துக்கு ஒரு தீர்வு எந்த வழியில பெற்றுக் கொள்ளலாம் என்று சொன்னால் எந்த ஒரு செயல்பாடும் இல்லாம இருந்து கொண்டு புலம்பெயர் கட்டமைப்பு அத்தனையும் குற்றவாளிகள் சும்மா நின்று படம் காட்டி எங்களை ஏமாத்துறது. அப்ப இவியலை கடந்து இந்த இனத்துக்கு உண்மையாக இந்த இனத்தின் நீதிக்காக உழைக்கிறதே நாங்கள் எப்படி தேடி பிடிச்சு ஒருங்கிணைச்சு நாங்கள் பயணிக்கிறோம். எனக்கு ஒரு துளியும் இனிமேல் எந்த ஒரு அமைப்பிலையும் நம்பிக்கை இல்லை. எவரையும் நான் நம்ப மாட்டேன். என்று கேட்டால் அவ்வளவும் என்னென்று கேட்டால், இலங்கை அரசாங்கம் செய்த இனப்படுகொலையே, யுத்தத்தில் கொல்லப்பட்ட மக்கள், இயற்கை இனத்தால் கொல்லப்பட்ட மக்கள் சொல்ற இந்த தமிழன் எதை செய்வான் இந்த புலம்பெயர் கட்டமைப்பை நம்புறது? எனக்கு கொல்லவரை இப்ப நீங்க கதைச்சே நான் கேட்டு தம்பி புறணக்காதங்க, எனக்கு அவ்வளவு ஆவேசம் வருது. எனக்கு வலிக்குது. இன்றைக்கு சந்திரசேகரன் போய் திரிபுரனைக்கு வணக்கம் செலுத்த போனா விட இல்லையாம் என்று சொல்லி அதுக்கு கதைக்கினான். எங்களை கொண்டவனுக்கு இனப்படுகொலையாடி அவனும் முக்கிய காரணம் ஜேவிபி. அந்த ஜேவிபி இருக்க சந்திரசேகரன் போய் எங்கட திரிபுரனைக்கு விளக்கு வைக்காண்டா என்னையா கதைச்சு கொண்டு இங்க இருக்கிறாங்க. எங்கட தமிழனுக்கு பக்கல் ரோக்கம் சூடு சுனை இருக்கா? இந்த சந்திரசேகரன் செய்ததும் கதைச்சதும் தெரியாதா எங்களுக்கு? எப்படி தான் இருக்கும் சொல்லுங்க. கோவம் எப்படி வேற மட்டும் சொல்லுங்க. நியாயமான கோவம் தான். அதுதான் என்ன வழி? எங்களுக்கு நீதியை பெறதுக்கு என்ன வழி? எனக்கு எந்த ஒரு அமைப்பிலையும் நம்பிக்கை இருக்கு. எனக்கு ஒரு அமைப்பிலையும் நம்பிக்கை. அந்த நீதியை பெற்றுக்கொள்வதற்கு வழி இருக்கின்றது. இதுதான் எனக்கு தேவை. அதைத்தான் நான் கேட்கிறேன். அந்த தாய்மொழி கதறல், உறவுகளோட கதறல், அது கேட்க நமக்கு தம்பி காணொலியில் விதைக்க. நிச்சயமாக உங்களுடைய அந்த இனிய வரத்தை கடத்தி கொண்டு போய்க்க தண்ணி அடிச்சு துவக்கா ஆபீஸுக்கு தேடி போக சுட்டு அந்த தாய் எவ்வளவு சித்திரவாசி அதை சொல்லு. காசை கொண்டு போனேன், உனக்கு கொண்டு போனேன் என்ற பிள்ளையத்தா இல்ல இப்ப கேக்குது எலும்பு குட்டியாவது ஆண்டு கேட்குது அந்த தாய். என்ன பதில் தம்பி நீங்க சொல்லுன்னு சொல்லுங்க அப்போ. நாங்க இந்த நாட்டில் இருக்கிறோம் பாதுகாப்பு கிட்ட பிள்ளைகளுக்கு ஒரு கை வச்சுட்டா நாங்க என்ன கூத்தாடுறோம் சொல்லுங்க. பொலிசு கட்டிச்சு அங்கே அடிச்சு என்ன செய்வோம் நாங்க சொல்லுங்க அப்போ. அப்ப அதுக்கு வெளியே ஒவ்வொரு தாயா இருக்கிறீங்க, பெற்றப்பனா இருக்கிறீங்க, சோழங்களா இருக்கிறீங்க, சிந்திங்க ஒவ்வொரு தமிழன். நன்றி. நன்றியம்மா. இவரிடம் கேட்டுக்கொள்வோம். அந்த தாயினுடைய வலியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அரசோகளே, என்ன வழி என்றதை அவர் கேட்கின்றார், கூறுங்கள். உண்மைதான். என்னென்று சொன்னால் என்ற அவா சொன்னது போல எதிரியை கொண்டாடுகிற ஒரு இனம் தமிழினம் தான். இப்ப பலசிந்த பகாமல் பேச்சுவார்த்தை வந்தாலும் சமாதானம் வந்தாலும் எதிரியாகத்தான் இருக்கும்.
எதிரியை அவங்க ஒருபோதும் கொண்டாட போவதில்லை அவங்க. ஆனால் எங்களிடம் தான் இருக்கிறது சந்திரிகா சோப்பு, சந்திரிகா சீப் என்று ஒருக்கா, பிறகு இப்ப அனுராண்ட அலை என்று சொல்லி இப்படியே அலையா போய் கொண்டிருக்கிறார். அவன் சிங்கள பேப்பரே எழுதுறான். காரணம் இந்தியாவில் நினைக்குது, அனுரா இங்க போகுது, சீனா தூதுவர் மஹிந்தாவையும் ரணிலையும் சேர்க்கிறான், இந்த நேரம் ஆட்சி கொண்டு போகுமோ தெரியாது என்ற நிலையில தான் அவன் எழுதுறான். ஆனால் எங்கடசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இது சாபக்கேடாகத்தான் இருக்கும். சரி, ஆனால் இதுக்கு என்ன வழி என்றால் ஒன்று நீங்கள் யோசிங்கோ, இந்த நிபுணர்களை எல்லாம் சேர்த்து விட்டு துறைசார் நிபுணர்களை எல்லாம் கொண்டு வந்து கட்டியமைக்கிறது என்றது முடியாது. நான் முதல்ல எடிசனோட கதைக்கும் போது நான் கூறினேன், தேசிய தலைவர் இயக்கத்தை ஆரம்பித்த போது 16 வயசு என்றால் அவர் எந்த துறையிலும் நிபுணர் அல்ல. அவர் பிறகு தன் நிபுணத்துவத்தை வளர்த்துக் கொண்டவர், நிபுணர்களை வைத்து வேலை செய்தவர். அதுதான் நிபுணர்களை நீங்கள் தேசிய தலைவர் 16 வயசுல தொடங்குற போது எத்தனை ஆயிரம் நிபுணர்கள் இருந்தார்கள் இலங்கையில, தமிழ் நிபுணர்கள். ஒரு வரலாற்றை பார்த்தால் பிரித்தானியர்கள் ஆட்சி செய்த போது தமிழர்களான உயர் பதவிகள் இருந்தார் பாருங்க. ஆனால் அந்த நிபுணர்கள் எல்லாம் இங்கே ஒன்றும் செய்யப்படவில்லை. அதே போலதான் அமைப்பு கொள்கைகளை எல்லாத்தையும் விட்டு இனியாவது யாராவது முழு நேரமாக நீங்கள் எதிர நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருக்க தேவையில்லை. உங்களில் ஆளுமை இருக்குமாக இருந்தால் நீங்கள் எத்தனையோ நிபுணர்களை வைத்து வேலை செய்யலாம். உங்களுக்கு பின்னால் மக்கள் அணுகிறார்கள். மக்களே எல்லாம் மனம் வெறுத்து போய்தான் இருக்கிறார்கள். கூறியது போல என்னென்றால் சந்திரசேகர் என்னென்றால் எதிரியை கொண்டாடுகிற ஒரு இனமாக நாங்கள் மாறிவிட்டோம். அந்த எங்கள் சகோதரங்களுக்கு இடம்பெற்ற பலிகளை மறந்தவர்களாக மாறிவிட்டோம். இன்றைக்கு அவனுக்கு நடந்ததான் நாளைக்கு எனக்கு நடக்கும் என்றது ஒருத்தரும் சிந்திக்கிறது கிடையாது. அப்பாறான ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது. அண்மையில் சுவிஸில் இருந்து ஒரு சென்றிருக்கிறார். அவர் தமிழர் தான், 2ஆம் தலைமுறை பெண் ஒருவர். அவர் தமிழர் தான், சுவிஸ் அரசுடன் வேலை செய்கிறார், பணியாற்றுகிறார். வரலாற்றை பிழையாக எழுதினாலும் அவர்களின் பங்கு இருக்கின்றது. இலங்கைக்கு போய் சுவிஸ் அரசு அனுப்பினதும் சொல்லவில்லை, தான் சுவிஸ் இளையோர் அமைப்பில் இருந்து என்று வந்து சொல்லி காணாமல் போன ஆட்களை சந்தித்து தற்போதைய அரசோட ஒரு நல்லிணக்கத்துக்கு போகுமாறு கேட்டு அவர்களை நேபாளம் கூட்டிக் கொண்டு கூறியிருந்தார். நான் சொன்னேன், அதுகள் இப்ப சுற்றுலா போற நேரத்தின் நிலையிலே இருக்குது, உல்லாச பயணம் போற நிலையிலே அதுகள் இருக்குது. நீங்கள் சுவிஸ்ல ஓகே உல்லாசமா சுற்றுலாவா உங்களுக்கு அது தெரியும், நீங்கள் சுவிஸ் தார காசு காட்டி நீங்கள் கூறுவீங்க. அதுகிட்ட பலி உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஒரு இழப்பு வந்தா தானே அது தெரியும். உண்மையா நான் இதுல கூடுதலா கதைக்க வந்த 2009ஆம் ஆண்டு ஒரு குழந்தை அந்த பிபிசில தான் பார்த்தேன். ஒரு குழந்தை காயப்பட்டது, டிராக்டர்ல கொண்டு வந்தது. அந்த குழந்தை தேப்பன் கூறுகிறது, அந்த வவுனியா வரும் வரையும் அப்பா வலிக்குது கத்திக்கொண்டு வந்தது. வவுனியா வரையும் அது இறந்துட்டு அந்த பிபிசில கதைக்கும் போது அழுகுது. அதை பார்த்தாலே ஒரு வேதனை. இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொரு வாரம் பாட்டி கொண்டாட்டம், சரி கொண்டாடுங்கோ, பாட்டியை வையுங்கோ, அது பிரச்சனை இல்லை. ஆனா ஏன் ஒரு இனத்துக்கான நாசத்தை செய்கிறீர்கள்? அதை செய்யாம தானே இருக்கா? நீங்கள் வந்தீர்கள், சந்தோஷமா இருக்கிறீர்கள், சந்தோஷமான வீடு இருக்கிறது, உங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கிறது, பிறகு ஏன் இந்த அரசாங்கத்துக்காக வேலை செய்து அந்த இனத்தை போய் பேந்தும் கருவறுக்கிறீர்கள்? சரி, நான் சுருக்கமாக முடிக்கிறேன். இதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இதற்காக நாங்கள் ஏதாவது ஒன்று கட்டி அமைக்க வேண்டும். நெடுக ஒரு எல்லாரையும் குற்றம் சுமத்தி கொண்டிருக்க முடியாது. நிச்சயமாக அதுதான், அதற்கு ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும். சரி, மூவர் இணைந்திருக்கிறார்கள், அவருடைய கேள்விகளையும் சுருக்கமாக கேட்க வேண்டும். நேரு குணரட்னம் அவர்களை, நீங்கள் இப்பொழுது புனித குமாரி அவர்களுடைய அந்த அழுகுரலை கேட்டிருப்பீர்கள், அந்த வலியை கேட்டிருப்பீர்கள். சுருக்கமாக அதற்கு நீங்கள். புனிதானுடைய அழுகுரல் பலருடைய அழுகுரல் தான் என்றால் ஏதோ ஒன்றும் நடைபெற வேண்டும் என்கின்ற ஒரு வேணவா தமிழ் மக்களிடம் பெரும்பான்மையாக இருக்கிறது. நல்ல விடயங்கள் நடைபெற வேண்டும், முன்னேற்றகரமாக நடைபெற வேண்டும். இன்றிலிருந்து ஒரு மாற்றம் நேற்றிலிருந்து ஒரு மாற்றம் இன்று நடைபெற வேண்டும், இன்றிலிருந்து நாளை ஒரு மாற்றம் நடைபெற வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய அங்கலாய்ப்பும் எதிர்பார்ப்பும் மக்களிடம் இருக்கிறது. இது 16வது வருடங்களை கடக்கிறோம். அவ்வாறான நல்ல செய்திகள் அவர்களை எட்டவில்லை. இதை நான் இந்த செயற்பாட்டில் இருப்பவர்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன். சின்ன சின்ன வெற்றிகளை மக்களுக்கு நாங்கள் எடுத்து செல்கிறோமாறு திட்டமிடுங்க. அந்த சின்ன சின்ன விடயங்கள் மக்களை சென்றடைகின்ற பொழுது தான் அவர்கள் நடைபெறும். அதுதான் அவர்களை இலகுவாக அடுத்த கட்டத்துக்கு எங்களை எடுத்து செல்ல உதவுமே ஒழிய
நீங்கள் இவ்வாறு இருந்து பேசிக் கொண்டிருப்பது மக்களுக்கு விரக்தியை கொண்டு வரும். அது சிதைவை கூட்டும் எங்களுக்குள். இவ்வாறு தான் அமையும். ஆகவே நாங்கள் 2009 மீண்டு வர வேண்டும் என்று சொன்னால், இது இப்ப நானும் 16 வருஷமா சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இந்த மாற்றங்களுக்கான பயணத்தை நோக்கி. ஆனால் அதை புரிந்து கொள்வதை கடந்து இப்பொழுது ஒரு தப்பு தான் நடைபெறுகிறது. தலைமை சொன்ன ஒரு விடயம் மட்டும் மிக மோசமாக தவறாகி போகிறது. அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், அதாவது எங்கள் மக்களிடம் உண்மையை பேசுங்கள், அவர்களுக்கு நாங்கள் எதிர்கொள்கின்ற சவால்களை சொல்லுங்கள், அந்த சவால்களை கடந்து செல்வதற்கான வழிகளையும் அவர்களுக்கு சொல்லுங்கள். அவ்வாறு சொல்லி அவர்களை அழைத்து வாருங்கள் என்றால் நாங்கள் உண்மையை சொன்னால் மக்களுக்கு புரியும். இதை நாங்கள் கடப்பதற்கான வழியையும் சொல்லி கை கொடுத்து அவர்களை தூக்கி கொண்டு சொன்னால் அவர்களும் இணைந்து வருவார்கள். ஆனால் நாங்கள் உண்மையே சொல்லவில்லை. அப்ப பின்னால நடக்கிற ஒன்றும் நடக்குதில்லை. உண்மை சொல்லுவதை எவ்வாறு தவிர்க்கலாம் என்பதில் நாங்கள் எல்லாரும் குறியாக இருக்கிறோம். எவ்வளவு தப்பா சொல்லி உண்மையை கடந்து செல்வது என்பது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. சீனா இதில் பேசாமல் தவிர்த்ததுக்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. அருள் சொன்ன ஒரு விஷயம் இருக்கு, ஷங்காய்க்கு போவாதல இருந்து போவா, மற்றது தூதுவர் போய் மைந்தாவையும் ரணிலையும் உடனடியாக சந்திச்சது எல்லாம் பல செய்திகளை சொல்லி நிற்கிறது. இதனுடைய தொடர்ச்சி தான் அவர்கள் 8ஆம் தேதி இங்கேயும் போகாவிட்டது. ஆகவே இதுக்கு பின்னால் ஒரு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு பின்னால் பல சூத்திரங்கள் இருக்கு. இது மக்களுடைய விவகாரம் அல்ல. இதை ஒரு தமிழருடைய அரசியல் சார்ந்த ஒரு நிபுணத்துவ குழு முழுமையாக ஆய்வு செய்து இது என்ன வாய்ப்புகளை தருகிறது தமிழ் மக்களுக்கு, அதாவது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உரிய காலத்தில் நாங்கள் எங்களுக்கு வாய்ப்பாக பயன்படுத்தவில்லை என்றால் அவை இழக்கப்பட்ட வாய்ப்புகள் தான். அந்த இழக்கப்பட்ட வாய்ப்புகள் மீண்டும் வருவதற்கு சில நேரம் வராமலே போயிடும். வருவதானால் எத்தனையோ ஆண்டுகளுக்கு காத்திருக்க வேண்டிய துகள்கள் கூட உருவாகும். அவை இந்த சவால்கள், இப்ப இதுக்கு பின்னால் வேறு என்ன அரசியல் இருக்கிறது, இந்த அரசு எதிர்கொள்கின்ற சவால்கள் என்ன? இப்பொழுது ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். இப்ப 9ஆம் மாசத்துல இருக்கலாம். இந்த அரசு சொல்லுது தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணத்துல 10% தான் இதுவரை இதுக்கு செலவழித்திருக்கிறாங்க. இந்த ஆண்டுக்கு ஒதுக்கிய செலவழித்தில் 10% தான் செலவழிச்சிருக்காங்க. இதுவரை வாரக்கிழமை ஒரு ஆண்டை பூர்த்தி கொண்டாட போயினோம். ஆனா 10%. ஏன் 10% செலவழிச்சீங்கன்னா அதுக்கு அமைச்சர் ஒரு சொல்ற பதில் என்று சொன்னால், நாங்கள் ஆட்சியில இருந்து பழக்கம் இல்லை எங்களுக்கு. இதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஏன்னா கஷ்டப்படுறாங்கன்றது. ஏன்னா இவங்களுக்கு ஆட்சி நடத்தவே தெரியாமதான் இருக்கிறாங்க. அப்ப ஆட்சி நடத்த எங்களுக்கு பழக்கம் இல்லை, இப்ப ஆட்சி செய்திருக்கோம். அவை இது எல்லாத்தையும் நாங்கள் பழகுறதுக்கு எங்களுக்கு நேரம் வேணும். அந்த நேரத்தை 5 வருஷ கணக்கு போற சொல்றான் பாவி. அப்ப இதான் நிலைமை இருக்குது. அப்ப நாங்கள் ஏதோ எல்லாம் சிறப்பாக இருக்குது, என்ன நாங்கள் இந்த விஷயங்களை மக்களோட பேசுவதில்லை, மக்களுக்கும் இது புரியுதில்லை, நாங்கள் சிப்ஸ்லயே நிக்க போறோம். ஆகவே இதான் எங்களோட சவால். இனத்துக்கு பேச வேண்டிய பல விடயங்கள். இப்ப இதை சொன்னா கனவேறு நினைப்பினா அங்கெல்லாம் சிறப்பா நடக்குது, நாங்க தப்பா பேசுறோம். அதுக்கு நேரம் இல்லை. அல்லது இந்த ஓராண்டுக்குள்ள இது இன்றைக்கு நிக்கிற நிலையில் நிறைய பிச்சு போட்டுட்டு போயிடுவேன் பொருளாதார ரீதியா. அது புரியாதுங்க கிடையாது. ஆனால் பேச வேண்டிய விடயங்கள்ல இருக்கக்கூடிய சவால்கள் என்பது இப்படி இருக்குது. நான் பேசல, அவன் அமைச்சரா சொன்ன 10% தான் இதுவரை செலவழிச்சிருப்பாங்க. ஏனென்றால் ஒரு மாசத்துக்கு இப்ப அடுத்த ஆண்டுக்கு வர்ற பட்ஜெட் நவம்பர்ல வந்துடும். இந்த நவம்பர்ல வந்தாதான் அடுத்த ஆண்டு பட்ஜெட். ஆனா இந்த வருஷத்துக்கான பட்ஜெட் எப்போ வந்தது தெரியுமா? மார்ச்ல தான் வந்தது. மார்ச்ல வந்துட்டு என்ன செலவழிக்கணும், மார்ச்ல வந்து செலவழிக்க முடியாம இருக்கணும். அரணிய சொல்றா எனக்கு ஒதுக்கப்பட்டது 2%, ஜிடிபியில 2% தான் கல்விக்கு, 6% போடணுமா வரையிலையா 2%. ஆனால் குறைஞ்சபட்சம் 80% இந்த ஆண்டுக்குள்ள செலவழிக்க முயற்சி செய்யும். இதுதான் நிலைமை. சரி, மற்றவர்களே நிச்சயமா. மற்றவர்களை நாங்கள் உங்களுடைய கேள்விகளை தந்தீர்கள் என்றால் நாங்கள் எல்லா கேள்விகளுக்கும் ஒரேடியாக பதிலை கொண்டு வரலாம். பொறியியல் ஆய்வாளர் அரசோக்குள் பிரித்தானி அவர் அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்கள் கனடாவிலிருந்து இணைந்திருக்கின்றார். சரி, விக்னேஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கின்றார், அவரை உள்வாங்குவோம். விக்னேஸ்வரன் வணக்கம், உங்களுடைய கேள்வியை தொடங்கள். வாங்கோ. இனிய மாலை வணக்கம் அண்ணாவுக்கும் அண்ணாவுக்கும் நேருவண்ணாவுக்கும். நான் அந்த சகோதரியோட தான் ஒத்து போறேன். அதோட சேர்ந்த கொஸ்டின் தான் என்னென்னு சொன்னால், எங்களுடைய அரசியல்வாதிகளுக்கும் புலம்பெயர் நாடுகளில் அமைப்புகள் வைக்கிறவர்களுக்கும் ஏன் ஒரு கவுண்டபிலிட்டி இல்லை, ஏன் அவர்களுக்கு ஒரு ரிப்போ கார்டு இல்லை? இதுக்கு எல்லாம் புலம்பெயர் நாடுகள் இருக்கிற மக்கள் கொடுக்குற ஃபண்டிங்கோ இதுக்கான கோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் அதையும் இருக்கா சொல்லுங்க. இது கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயம். இந்த ஃபண்டிங்களை எப்படி நிப்பாட்டலாம், இவர்களே என்னென்று கவுண்டபிலிட்டி, ஏன் இவர்களுக்கு ஒரு ரிப்போ கார்டு இல்லை
இது கடந்து பல வருஷங்கள் போய்கொண்டிருக்கிறது. அதுதான் என்னுடைய அதாவது question. நீங்கள் நன்றி. கூறுவதை பார்த்தால் பணம் வாங்கும் அமைப்புகள் பொறுப்பு கூற வேண்டும் என்று நீங்க எப்படி பொறுப்பு கூற வைப்பது என்பதுதான் உங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. சரியா? அதுதான் என்னுடைய கேள்வி. சரி. அது எல்லாத்துலயும் புலம்பெயர் நாடுகள்லயும் ஊர்லயும். சரி. நன்றி. நன்றி நன்றி விக்னேஸ்வரன், உங்களுடைய கேள்விக்கு. சிவா வட்ஃபோர்டில் இருந்து இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய கேள்வியை தொடங்கள். வணக்கம். வணக்கம். வாங்க. நான் கேட்பது ரெண்டு சிறிய கேள்வி. அதற்கு என்னென்னால், நீங்க இப்ப நாங்கள் இப்ப இலங்கை நாங்கள் எதிர்பாராத ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்கள் பாராளுமன்ற உறுப்பினரும் எங்கள் தமிழ் மக்களாலேயே இவர்கள் பலரை சாதிக்க பார்க்கிறார்கள். அதற்கு நாங்கள் என்ன செய்யலாம்? அதுக்கு உதாரணமாக இந்த பாராளுமன்றத்தில் பேசப்பட்ட உரை ஒரு நகைச்சுவையான உரையாக இருந்தாலும் அது பாரதூரமான ஒரு உரை. போராட்டத்தை எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கவில்லை, இந்த தமிழ் மக்கள் விளையாட்டுக்கு சொன்னதோ போராளிகள் இளையோர் வந்து அதை ஆயுதத்தை சீரியஸாக எடுத்து போராடினார்கள் என்று சொல்லுகிற சொல்லு இவ்வளவு பாரதூரமான ஒரு சொல்லு. அதை இப்படிப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை இன்னும் யாழ்ப்பாணத்திலிருந்து அனுப்பாமல் செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்களின் பேச்சுக்களில் தலைவரின் பேரை 10 தரம் சொல்லி எப்படியெல்லாம் ஒன்றுமே தெரியாதவர்கள் பாராளுமன்றத்தில் போய் என்ன செய்கிறார்கள் என்றால், எங்கள் போராட்டத்தை எங்களுக்கு தேவையானதை மலங்கடிக்கிறத மட்டும் இல்லாமல் நாங்கள் தேவையில்லாமல் போராடினோம் என்றதை அங்கேயே சொல்லி ஒரு ஆதாரத்தை கொடுக்கிறார்கள். அது ஒரு கேள்வி. மற்றது, இப்போது எனக்கு இந்த இந்தியாவில் போய் தேவையில் எங்களுக்கு தேவையற்றதாக இருந்தாலும் இந்த கருணைக்கு அங்கு ஒரு வரவேற்பும் பட்டமளிப்பும் கொடுக்கப்படுவது ஆக இருப்பது அவர்கள் ஒரு குறுகிய காலத்துக்குள் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்க ஒரு தயார்படுத்தலை செய்வது மாதிரி தான் இருக்கிறது. இதை பற்றியும் கேட்கிறேன். நன்றி. வணக்கம். ஸ்ரீகுமார், நீங்கள் பேச முடியுமா? பேசுறேன். ஓம், கேட்கிறது. கூறுங்கள், உங்களுடைய கேள்வியை தொடங்குங்க. வணக்கம் திரு நேர்கொண்டன். வணக்கம் திரு ஞானி முதலுக்கு வணக்கம். முதலில் 800 வருடங்களாக அடிமைகளாக இருந்த எமது இனம் தங்களுடைய அந்த அடிமைப்பத்திலிருந்து வெளிவராமல் தங்களுடைய எஜமான விசுவாசத்தை காட்டிக்கொண்டு தங்களுடைய பரிவாரங்களுக்கான பரிகார நிதியை தேடிக்கொண்டு பரிகார நிதியை கைவிடுகிறார்கள். அப்போ இப்படியான சூழ்நிலையில் எங்களுடைய மக்களுக்கு எவ்வாறு புரிய வைப்பது? அழுதும் பிள்ளை அவள்தான் பெற வேண்டும் என்று. அப்போ புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற இளையோர் அமைப்பில் தலைவர்கள் மாதிரி பொலிட்டிக்கல் சயின்ஸ் அல்லது லாயர்ஸ், அப்படி எல்லா நாடுகளில் இருக்கிறவர்களும் அர்ப்பணிப்புடன் இதை பற்றி சிந்திக்க அவர்களுக்கு இதை தெளிவூட்டத்துக்கான ஒரு கருத்தரங்க வைத்து இப்படி ஜூம் மீட்டிங் மாதிரி அவர்களோட ஒருங்கிணைத்து அதை செய்து எங்களுடைய மக்களுக்கு திருநீர்குளத்தில் சொல்லுவாங்க சின்ன சின்ன விடயங்களை சாதித்து காட்டி அதிலிருந்து வர்ற பெறுபொருகளில் மக்களுக்கு நம்பிக்கை என்று செய்யும் பொழுதுதான் எங்களுடைய இதுகள் வெற்றிகரமாக அமையும். அப்ப இதற்கு நாங்கள் மிகவும் திட்டமிட்டுடன் அர்ப்பணிப்புடன் செயல்படுவதற்கான வழிவகைகளை அது புனித கிட்டமாய் மற்றொரு கிட்டமாயி நாங்கள் இவர்களை ஒதுக்கி மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து இதுதான் என்று சொல்லி எங்களுடைய இதுக்கு செயல்படுவதற்கான முழுமைக்கு செயல்படுவதற்கான வழி வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். அடுத்ததாக நிறைவாக எங்களுடைய இனி அன்பர்களை நாங்கள் உள்வாங்க முடியாது. நல்லை பத்மா ஐயா, தாயகத்திலிருந்து இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய கேள்வியை தொடுத்தீர்கள் என்றால் நாங்கள் அரசர்களிடமும் நேரு குணரட்னம் அவர்களிடமிருந்து பதிலை கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியை கொண்டு வரலாம். வாங்க, கூறுங்கள் சுருக்கமாக. நான் கூறுவது தெரிவித்துக் கொண்டு நீங்கள் பேசுவது கொஞ்சம் எங்களுக்கு விட்டு விட்டு தான் வருகின்றது. கொஞ்சம் உங்களுடைய தொலைபேசி நீங்கள் கலைப்பது தாயகத்தில் மக்களுக்கு கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் நடக்கிற நிலைமைகளை பொறுத்தளவு நான் சொல்லுவது தாயகத்தில்
மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொண்டு வருவதும் தேவைப்படக்கூடிய ஒன்றை. சரி, தாயத்தில் இருக்கின்ற மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரும் ஒரு பொறிமுறையை உருவாக்க வேண்டும் என்று உங்களுடைய அதை எவ்வாறு செய்யலாம் என்று கேள்வியை தொடுத்திருக்கிறேன் என்று நம்புகிறேன். நன்றி ஐயா. நாங்கள் எனக்கு புரிகின்றது உங்களுடைய கேள்வி. நாங்கள் இணைப்பு தெளிவில்லை. அதாவது நல்ல பத்மையா கூறுவது தியாகதீபன் திலீபனுடைய நினைவேந்தல் அங்கே சென்ற பொழுது மக்களுடைய வருகை குறைவாக இருந்ததால் எவ்வாறு இந்த மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது என்பதுதான் அவருடைய கேள்வியாக இருக்கின்றது என்று நம்புகிறேன். சரி, நேரு குருநாட்டம் அவர்களே, நீங்கள் கேள்விகளை கேட்டிருப்பீர்கள். மிகவும் சுருக்கமாக கூற வேண்டும். 10 நிமிடங்கள் மட்டுமே இருக்கின்றது. கூறுங்கள் ஐயா. எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நான் சொன்ன விஷயத்தை மேலதிகமாக ஒரு உறவு சொன்னார். அவர்கள் ஒரு வசனம் சொன்னார். அந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்றால் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது நாங்கள் சிறுபான்மை இனங்களாகிய தமிழர்களும் முஸ்லிம்களும் என்றார். பெரும்பான்மை இனம் சிறுபான்மை இனம் என்றார். நாங்கள் சிறுபான்மை இனமே இல்லை, நாங்கள் தேசிய இனம். ஏன்னா ஒரு தேசிய இனத்துக்கான என்ன கூறுகள் இருக்கிறது என்பதே அவருக்கு புரிதல் இல்லை. ஆனா இதான் அந்த சவால். இன்னொன்று சொன்னார், 70களில் தான் மொழி பிரச்சனை வந்தது என்றார் ரங்கத்தில். அப்ப 56ல கொண்டு வந்து இந்த சிங்கள சட்டம் என்னன்றதை நான் அவரே சொல்லிவிட்டார். நான் 86லாம் பிறந்த நான். இதுல என்ன விஷயம்னு சொன்னா இதுதான் அலங்கோலங்கள். அதை ஆனால் அவர் ஒத்துக்கொள்ள மாட்டார். ஏன்னா அவருக்கு தலைக்குள்ள நிறைய சவால். அப்ப இவ்வாறு இருந்து கொண்டு இப்ப நாங்கள் இவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் என்று சொன்னால் அதை தப்பு, இதை புரிந்து கொள்ள வேண்டும். சமீபத்துல பேசினார், இவர் வெளிநாட்டுல இருந்து வந்து இந்த அரசியலுக்குள்ள எங்களுக்கு போட்டியிட நினைக்கிறார். அவருக்கு புரியவில்லை. இலங்கையில இரட்டை குடியுரிமை வைத்திருந்தாலும் கூட தேர்தலில் போட்டியிடலாது. இலங்கை குடியுரிமை மட்டும் இருந்தால் தான் தேர்தலில் போட்டியிடலாம். அது இலங்கையினுடைய அரசியல் யாப்பு சட்டம். அப்புறம் என்னன்னா அதை புரியாம பாராளுமன்ற உறுப்பினர் வர. இப்ப இது சவால், எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சவால். இவர்களை எவ்வாறு என்பது மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் என்றால் மாற்றங்களை நோக்கி பயணிப்பவர்கள் ஒரு பறந்துபட்டு தேடுங்கள், முழுமையாக அறிய முறையுங்கள். அரசு நல்லது சொன்னாலும் கேளுங்கள், அடித்து மூடாதீர்கள். நான் எனக்கு பிடிச்சதான் கேட்பேன், நான் பிடிச்சதான் பேசுவேன் என்று வெளிக்கிட்டீர்கள் சொன்னால் இதுதான் சவால். அது பாராளுமன்ற உறுப்பினர் வரையும் இந்த சவால்கள் இருப்பதனுடைய அவலம் தான் அது. அவர் சொன்ன விடயங்கள் இருக்கக்கூடியது. இன்னொரு விஷயம் சொல்லுகிறேன் சொன்னால், இந்த விழிப்புணர்வு எங்கு சவாலாக சொல்றது. கொழும்பில் வருகின்ற டெய்லி மிரர் கடந்த ஒரு வாரத்தில் போட்ட கார்ட்டூன் சிலதை சொல்லுகிறார். ஒரு கார்ட்டூனை போடுகிறார்கள். ஒரு விக்கெட் ஸ்டம்பை நட்டு போட்டு இந்த கிரிக்கெட்ல இந்த நாங்கள் புல் தரையிலையும் கிரிக்கெட் போடலாம், டேர்ஃப்லையும் போடலாம். ஊர்ல இருந்ததெல்லாம் டேர்ஃப் தான். அந்த டேர்ஃப் ஒன்றை ரோல் பண்றாரு அனுரா. அதுக்கு கீழே எலும்பு எச்சங்கள் இருக்கு, அதுக்கு மேலாலே மூடி விடுற. அதுக்கு விளக்கம் வழி வைத்திருக்கிறார்கள். அந்த தீவு போருக்கு உட்பட்ட மக்கள் வாழுகின்ற தேசத்தில் எவ்வளவு விடயங்கள் இருக்கிறது. அதாவது இவ்வாறு புதைகுழிகள், மனித புதைகுழிகள் எல்லாம் இருக்கிறது. அவற்றையெல்லாம் ஒரு கிரிக்கெட் இதை மூடி மறைச்சிடலாமா என்ற கேள்வியை கொழும்பில் இருக்கக்கூடிய பத்திரிகை கார்ட்டூனால் எழுதி விளக்கமும் போடுகிறது என்றால், இந்த புரிதலை நாங்கள் கொண்டிருக்கவில்லை என்றால் யாரை குறை சொல்வது? அந்த பத்திரிகை நடத்துவோர் சிங்களவர்கள். 2வது கார்ட்டூன் போடுகிறார்கள். ஒரு பிள்ளை எழுதுகிறது ஐலண்ட் என்று எழுதுகிறது. அதாவது இலங்கை தீவு ஒரு ஐலண்ட் என்று டீச்சருக்கு சந்தோஷம். அடுத்தது எழுதுது அந்த ஐலண்டை மாத்தி ஐஸ்லேண்ட். ஐஸ் ஒரு பிராக்கெட் லேண்ட். ஐஸ்லேண்ட் என்று ஒரு இடம் இருக்கிறது ஐரோப்பாவில் என்பதை கடந்து அதை குறிப்பிடவில்லை. ஐஸ்லேண்ட் என்று சொன்னால் ஐஸ் என்கின்ற போதைப் பொருள்களால் நிறைந்திருக்கக்கூடிய நாடு நகரம் இது என்று அதில் எழுதி வைத்திருக்கிறாங்க. அதுக்கு விளக்கம் போட்டு வைக்கிறார்கள். இன்றைக்கு இலங்கை தீவு ஐஸ் என்கின்ற போதைப் பொருளினுடைய மத்திய களமாக மாறி இருக்கிறது என்பதை அதில் சுட்டி காட்டுகிறார்கள். அப்ப இந்த ஒரு வருட ஆட்சியின் பின்னரும் கூட இலங்கை தீவு எவ்வாறான சவால்களுக்கு இருக்கிறது. ஊழலை அகற்றுங்கள், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த ஐஸை அகட்டாமத்தான் நீங்க 1 வருஷமா இருக்கிறீர்கள் என்பதை அவர்களுடைய இது சுட்டி காட்டுகிறது. அவை விழிப்புணர்வு இந்த சவால்களுக்கு வாழக்கூடிய மக்களுக்கு உருவாக்கப்பட வேண்டும் என்று இறுதியாக சொன்ன உறவு சரியான விடயம். ஆனால் இந்த விடயத்தில் சிங்கள சமூகத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகை உலகம் சரி, இதை கடந்து இருப்பவர்களும் கூட தெளிவாக இருக்கிறார்கள் இந்த 1 வருடமாக என்ன நடைபெறுகிறது. ஆனால் எங்களுடைய மக்கள் மத்தியிலே நிறைய குழப்பங்கள் விளைவிக்கப்படுகிறது என்பது உண்மை. அந்த குழப்பம் என்றால் சந்திரசேகரன் நிறைய குழப்பங்களுடைய ஒரு வடிவமாக இருந்துவிட்டு செல்லலாம். ஆனால் இதையும் கடந்து நாங்கள் நகர்ந்துதான் ஆக வேண்டும். அதுதான் ஒரு இனத்தினுடைய சவாலும் அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய கடந்து செல்ல வேண்டிய
வழிகளும். ஆகவே அந்த வழிகளை நோக்கி ஒரு இனம் பயணிக்கவில்லை என்று சொன்னால் ஆபத்து இப்பொழுது இருப்போம் பார்க்க பல மடங்கு பெருகும். எங்களுக்கு அதை கடக்க வேண்டும் என்றால் நாங்கள் செயற்பட்டாக வேண்டும் தான் அனைவருக்குமான செய்தியாக சொல்லிக் கொடுக்கிறோம். இனி அந்த பொறுப்பு கூறுவது தொடர்பாக சுருக்கமாக கூற வேண்டும். அதாவது இந்த பொறுப்பு கூறல இருக்கிற விஷயம் என்ன சொன்னால் அமைப்புகளும் சரி கட்சிகளும் சரி ஒன்றிலையும் கிடையாது. என்ன சொன்னால் தாயத்தில் கட்சிகள் என்று சொன்னால் கட்சிகளுக்கு ஒரு இப்ப புலம்பெயர்ந்த நாடுகளை பாருங்க, ஒவ்வொரு கட்சிகளுக்கும் வருடாந்த ஒன்று கூடுதல் நடைபெற வேண்டும். அதுக்கு தெரிவு செய்யப்பட்டவர்கள் வர வேண்டும். அவர்கள் இப்ப இங்க ஒன்டாரியோவில் இந்த வாரம் நடைபெற்றது. இங்க இருக்கக்கூடிய ஒரு கட்சி பிரதான எதிர்கட்சியினுடைய ஒன்று கூடல் நடைபெற்றது. அந்த தலைவருக்கு எதிராக மக்கள் வாக்களித்தார்கள். 57% தான் ஏற்றுக்கொண்டவர்கள். அவரு உடனடியாக அவர் பதவியை ராஜினாமா செய்து போட்டார். 57% காணாதது, நான் உடனடியாக விட்டு போறேன். இது தான் பொறுப்பு கூறலுடைய வடிவம். சரியாக இயங்கவில்லை என்று சொன்னால் அதுக்கான நடவடிக்கையை மக்கள் எடுப்பார்கள். அதுக்கான பொறுமுறை தமிழ் அரசியல் கட்சியிடம் எதுவிடம் கிடையாது. ஒன்று புலம்பெயர்ந்த அமைப்புகளிடம் இருக்கக்கூடிய விடயம் என்று சொன்னால், இப்ப நான் சொல்லுகிறேன் 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர் வெளிநாடுகளில் செயல்பட்ட தாயகம் சார்ந்த தேசிய அமைப்புகளுக்கு ஒரு பொறுப்பு இருந்தது. அவர்கள் இப்ப நாங்கள் டிசம்பருக்கு முதலே, அதாவது அடுத்த வருஷத்துக்கு முதலான எல்லா கட்டமைப்பு, அது கலைப்பாட்டுக்களமா இருக்கலாம், இளையோராக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், எல்லார்ட்டையும் உங்களோட வேலை திட்டம் என்னென்னலாம் வாங்குவோம். அந்த வேலை திட்டத்தை வாங்கி அந்த வேலை திட்டத்துல நீங்க என்னென்ன செய்ய போறீங்கன்னு லிஸ்ட் பண்ணி அவ தரணும் தங்களுக்குள்ள மீட்டிங் வச்சு. அது சரியாக நடைபெறுவதெல்லாம் அவதானிக்கப்படும். பணத்துக்கான வரவு செலவு கணக்குகள் எல்லாம் ஆடிட் பண்ணப்படும். இது எல்லாம் இருந்தது. இப்பொழுது எதுவும் இல்லை, எந்த திட்டமும் கிடையாது, அதை பற்றி யாரும் பேசுவதும் இல்லை. ஆனால் நாங்கள் தேசிய அமைப்புகள் என்ற அதே போர்வையில் எல்லாரும் சுத்தி கொண்டு திரிகிறார்கள். ஆனால் அது அல்ல. தேசிய அமைப்புகளுக்கு பொறிமுறைகள் இருந்தது, கடைபிடிக்க வேண்டிய முறைமைகள் இருந்தது, அதை கண்காணிப்பதற்கான அக்கௌண்டபிலிட்டியும் இருந்தது. இப்ப எதுவும் இல்லாமல் தான் நடைபெறுவது. என்ன காசு வேணும் என்று கையை நீட்டுவார்கள், காசு வாங்கியதுக்கு கணக்கும் இருக்காது, அதுக்கு ஒரு ஆடிட் இருக்காது, அதுக்கு அக்கௌண்டிங் இருக்காது, எந்த அக்கௌண்டபிலிட்டியும் இன்று கிடையாது. அந்த அக்கௌண்டபிலிட்டியை கேட்க வேண்டியது அது மக்களுடைய பொறுப்பு. ஏன்னா உங்களை பிரதிநிதித்துவப்படுத்துற அமைப்பு இல்லானே, கேளுங்கள், இல்லை என்றா கொடுக்காதீங்க, எல்லாம் கட்டுக்குள்ள வரும். நிச்சயமாக அதான் பணத்தை கொடுக்கும் பொழுது கேள்வி கேட்டால்தான் அதற்கு பதில் தருவார்கள், இல்லை என்றால் நீங்கள் அதை கொடுப்பதை மறுத்து விடலாம். மிகவும் சுருக்கமாக ஹரணிக்கு பட்டம் வழங்குவதன் பின்னணியில் ஏதாவது இருக்கிறதா? இது நிறைய நடக்கிறது. என்ன சொன்னால் இப்ப அனுரா விடயத்தில் ஒன்றே பாருங்கள், இவர்கள் சீனாவுடைய ஆக்கள் என்று அடையாளங்க காணப்பட்டவர்கள். ஆனா சீனா அண்டைக்கு என்ன செய்கிறது, அவர்களுக்காக பேசவே வரவில்லை ஜெனீவாவுக்கு. ஏன் தூதுவர் தன்னுடைய இதை வெளிப்படையாக காட்டுகிறார். இவர்கள் ஷங்காய் மாநாட்டுக்கு போகவில்லை, இவர்களுக்கு அழைப்பு போகவில்லை. அப்ப இங்கே ஒரு பெரிய விரிசல் வந்திருக்கிறது தானே. அப்ப இதை அவரவர்கள் இந்த அரசியலுக்கு என்னால் எங்கு தலை வைத்து இன்றைய தங்களுடைய சவாலை கடந்து செல்வதற்கு பொறிமுறை தெரியாமல், ஒரு வெளிவார கொள்கையை எவ்வாறு வகுத்து பயணிப்பது என்று தெரியாமல் இப்பொழுது கொழும்பில் இருப்பவர்கள், அவர்கள் உள்நாட்டில் அபிவிருத்தியில் மட்டுமல்ல எல்லா விடயத்திலும் மிக மோசமாக குழம்புகிறார்கள். அதுக்கு காரணம் நாங்கள் ஆட்சி கட்டில் இருக்கவில்லை, அதனால் எங்களுக்கு இதெல்லாம் பரிச்சயம் இல்லை, இப்பொழுதுதான் கற்றுக்கொள்கிறோம் என்று அந்த அமைச்சரே ஒரு பதிலை சொல்லி இருக்கிறார். இதை புரிந்து கொண்டோம் என்றால் இவ்வாறு பலகீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு கொழும்பை கூட கையாள முடியாதவர்களாக நாங்கள் இருந்தோம் என்று சொன்னால் அவனும் பார்க்க நாங்கள் எவ்வளவு மோசமா இருக்கோம் என்றதை புரிய கொள்ள வேண்டும். ஆகவே அந்த புரிதல் சரியாக இருந்தால் நாங்கள் பயணிப்போம். அவ்வளவு. நன்றி. அவர்களே, அரசர்கள் உடம்பெறுகின்றேன். ஸ்ரீகுமார் கேட்டது போல் எவ்வாறு இனத்துக்கு புரிய வைப்பது, ஒரு தெளிவூட்டலை எவ்வாறு செயல்படுத்தலாம் என்பதை முதலில் நீங்கள் கூறுங்கள், சுருக்கமாக கூற வேண்டும். சுருக்கமாக நான் கூறுவது என்று சொன்னால் எல்லா கேள்விக்கும், அதாவது பணம் தொடர்பாக பேசியிருந்தார்கள். பணம் புலம்பெயர்மாக்க அந்த பணத்துக்கு பொறுப்பு கூறுதல். அடுத்தது இப்ப அங்க இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சிலர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரலாறு தெரியாமல் பேசுகிறார்கள், சிலர் இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சர்கள், சிலர் இந்தியாவுக்கு நிதி அமைச்சர்கள், சில பேர் இந்தியா. ஆனால் வாக்கு வாங்குறது எங்கள்கிட்ட, எங்கட காசுல சாப்பிடுறது, வேலை செய்கிறது இந்தியாவுக்கு, அமெரிக்காவுக்கு, ஜப்பானுக்கு. அப்படி இதுக்கெல்லாம் ஒரே ஒரு ஒன்றுதான், கொழும்புல சிங்களவர் அறகலியா செய்தாங்க போராட்டம், பங்களாதேஷ்ல செய்தார்கள், நேபாளத்துல செய்தார்கள். நீங்கள் எப்ப செய்ய போறீர்கள்? பேசாதீர்கள், பேச வேண்டாம், எங்களுக்கு பேச வேண்டாம். இளைஞர்கள் என்ன செய்கிறீர்கள்? பொங்கலுக்கு பொங்கி போட்டு போறத மாதிரி ஒரு செட்டப் செய்து வச்சுக்காங்க. டான்ஸ் ஆடுறது, பொங்கலுக்கு படைக்கிறது, பொன்னாட அமைச்சர்னார கூட்டியது பொன்னாட போத்துறது, பேஸ்புக்ல போடுறது, வேண்டாம் போட்டுட்டு போங்க. ஆறாவது ஒன்று செய்யுங்க. நீங்க எங்களுக்கு தமிழர்களுக்கு ஒரு அறகலிய போராட்டம் வேணும், அறகலிய மாதிரி அது போராட்டம் வேணும். நீங்கள் சமூக வலைத்தளத்துக்களால செய்வீங்களோ, இந்த அமைப்புகளுக்கும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும்
சரி, இன்றைக்கு நீங்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு முடிவெடுங்க. இதுல இருக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அடுத்த முறை பெறவிடாம செய்யுங்க பார்ப்போம். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வேண்டாம், ஒருத்தரும் வேண்டாம். இதுல இருக்கிறதுல தமிழர் தான் சொல்றோம், சிங்களர் அது அவங்களோட பிரச்சனை. ஒருத்தரும் வேண்டாம். அதே மாதிரி இங்க இருக்கிற அத்தனை அமைப்பையும் புறக்கணிப்போம் என்று ஒரு அறவழியா தொடங்க முடியும். நன்றி. மிகவும் சிறப்பு. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து ஈழத்தமிழர்களும் பரிகார நீதியும் என்ற அந்த தலைப்பில் உங்களுடைய கருத்துக்களை கனடாவிலிருந்து அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்களும், பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் உறவுகளோடு பாய்ந்து கொண்டமைக்காக நன்றியை கூறிக்கொண்டு, இனி நேயர்கள் கனடாவிலிருந்து எடிசன், புனிதா குமாரி, ஸ்ரீகுமார் இணைந்திருந்தார்கள். அதே போல் விக்னேஸ்வரன் அவர்களும் இணைந்திருந்தார். பிரித்தானியாவிலிருந்து சிவா அவர்களும் இணைந்து உங்களுடைய கேள்விகளை தொடுத்ததற்காக, தாயகத்திலிருந்து நாளை பத்மாயா அவர்கள் கேள்விகளை தொடுத்ததற்காக அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, நிகழ்ச்சியில் பங்கெடுத்தவர்களுக்கும் வாழ்த்திக்கொண்டு, நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பவர்களையும் வாழ்த்திக்கொண்டு தனாஞானி இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் அரசர்களே. நன்றி, வணக்கம் நேரு குணரட்னம் அவர்களே. நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்குமின் இதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.